மீது இரக்கம் கொண்டு அவர்கள் உலகத்திலேயும் ஆகரத்திலேயும் விடேற்றமடையணும், ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய புறத்து விழாவிலிருந்து பூர்த்தியான ஒரு வழிகாட்டலாக நபிமார்கள் மூலம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் தான் தீன் என்று சொல்லுகிறோம். தீன் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெற்றியின் பக்கம் வழிகாட்டுகின்றது. ஆனா வெற்றியின் விடயத்தை மக்கள் என்னென்று விளங்கிக் கொள்ளாத காரணமாகத்தான் தீன் விளங்கிக் கொள்ள இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் வெற்றின்னு எதை சொல்லுகிறானோ அது எங்களுக்கு மக்களுக்கு விளங்காதனால அல்லாஹ் தீன் என்று அறிமுகப்படுத்தினது விளங்கிக் கொள்ள இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் வெற்றி என்று சொல்வது என்னென்று விளங்கிக் கொள்ள இயலாத காரணமாகத்தான் தீன் என்று சொல்வது என்னென்று விளங்க இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் வெற்றி என்று குர்ஆன்ல சொன்னது என்னென்று எப்ப விளங்குமோ, தீன் அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி சொல்றானோ அந்த முக்கியத்துவம் விளங்கும். அதிகமான மக்கள் தீன் விளங்குது, தீன முக்கியத்துவம் விளங்குதில்லை. சில பிள்ளைக்கு இது மருந்து நோக்கி குடிக்கிறது விளங்குது, மருந்து முக்கியத்துவம் விளங்குதில்லை. அதனால களவடிக்குது, மருந்தை குடிக்காச்சுன்னு சொல்லிட்டு கசப்பான குடிக்க வீசிடுது, விட்டு விட்டு குடிக்குது. மருந்து விளங்குது, மருந்து முக்கியத்துவம் விளங்குது இல்லை. தீன் விளங்குது மக்களுக்கு, தீன் அல்லாஹ்வுடைய பேச்சுத்தான் ஹக்குத்தான் விளங்குது, முக்கியத்துவம் விளங்குது. அதனால சிலரை எடுக்கிறது, சிலரை விடுறது, சிலரை கணக்கெடுக்கிறது, சிலரை அலட்சியம் செய்யறது, அது தன்னை இஷ்டப்படி அதை பேஸ் பண்ணிக்கொள்வது. தீன இஷ்டப்படி தன்னாக்கிக் கொள்ளாமலுக்கு தந்தை இஷ்டப்படி தீனாக்கிக் கொள்வது, அப்படியே தீன இஷ்டப்படி தன்னை மாற்றிக்கிறது, அடுத்த தந்தை இஷ்டப்படி தீன் எடுத்துக் கொள்வது. அப்படி இப்ப சொல்லுவோமா அப்புறம் சொல்லுவோம், இவரை இஷ்டப்படி தீன் எடுத்துக் கொள்றா. எல்லாம் பாவம் சொல்றாங்க, துணப்போக வேலையை விட்டு போட்டு தீன இஷ்டப்படி தன்னை மாற்றிக் கொள்வதா? ஹராம் தான், நான் மட்டும் எல்லாம் தான் அடைக்குது. எவருடைய இச்சைப்படி சரியத்தை உடைக்கிறார், இல்ல ஹராம். அதை உலகமும் செஞ்சாலும் சரி என்னால இயலாது, தீண்ட இச்சைப்படி தன்னை மாற்றிக்கொள்றார். இது யஹூதியத்தை எல்லாருக்கும் செய்யறாங்களே அப்படின்னு பின்னால வருது. இல்ல, சுண்ணத்துக்கு மாற்றம் உலகம் போகட்டும், நான் போக மாட்டேன். உலகத்துடைய கலாச்சாரம் யஹூதியத்துவான், அதுக்காக நான் போறேன்ல, நான் சுண்ணத்தான் இருப்பேன். முழு குடும்பமும் யஹூதியத்துல போகுது, அது யஹூதியத்துல இஸ்ரேல்ல போகுது, அதுக்காக நான் போறேன்ல. தீனுடைய முக்கியத்துவம் எப்ப தீனுடைய முக்கியத்துவம் விளங்கும்? அல்லாஹ் தீனை கொடுத்த முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொடுத்த முக்கியத்துவம், சஹாபாக்கள் தீனை கொடுத்த முக்கியத்துவம் எப்ப விளங்கும்? இந்த தீனால கிடைக்கிற வெற்றியும் சொல்லக்கூடிய வெற்றி விளங்குனா தீன முக்கியத்துவம் விளங்கும். மக்கள் வெற்றி விளங்குதில்லை. வெற்றின்ற வார்த்தை பாதிக்கிறா, வெற்றின்ற வார்த்தை பாதிக்கிறேன் பாதிக்கிறோம். விளையாடி வெற்றி அடைஞ்சது, ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி அடைஞ்சது, அதுக்கு சும்மா ஒரு கோலாகலமா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதுல வெற்றி அடைஞ்சது, சாம்பியன் ஆகிட்டோம். இலக்கிய வெற்றி அடைஞ்சிட்டோம், முழு ஊரும் கிருமி அடங்குது, எல்லாரும் வெற்றி அப்படி சொல்லி அந்த வியாபாரத்துல வெற்றி அடைஞ்சிட்டேன், லாபம் கிடைக்கிட்டு
இது உலகத்தில் இருக்கிற வெற்றி விளங்குது, தீன வெற்றி உள்ளது. மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அது என்ன விளங்குது? நாங்க மறுக்கல, ஏற்றுக்கொண்டுட்டோம். குர்ஆன் நாங்க மறக்க மாட்டோம். கதாஃபுலஹல் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா விளங்கிக் கொள்ளல, விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க ஏற்றுக்கொண்ட ஈமான் இருக்கு, விளங்காம ஏற்றுக்கொண்ட ஈமான், அதனால எங்களுக்கு அது விடையளிக்கவில்லை. சஹாபாக்கள் விளங்கி ஏற்றுக்கொண்ட ஈமான், அதனால வேண்டிய நேரத்துக்கு தீனை கொண்டு அவங்க வெற்றி அடைஞ்சு, என்ன பேசின தீனை கொண்டு வச்சு, எதிரி ஆபத்து தீனை கொண்டு வச்சு, தீனை விட்டு போட்டு ஒரு குறுக்கு வழி யோசிக்கல. எதிரிகள் கொடுத்து போறாங்க, தீனை கொண்டு வச்சு, எதிரிகள் கடத்திட்டு போயிட்டாங்க, தீனை கொண்டு வச்சு. அது சொல்லுங்க, அவருக்கு இந்த ஆயத்தை ஓட சொல்லுங்க, திக்கிற செய்ய சொல்லுங்க, ஓதனார் வெற்றி அடைஞ்சு வந்துட்டார். கட்டுப்பட்ட விலங்குகள் ஆசுபின் மாலிக் அடிப்பதான வைக்கிற இதாக எல்லாம் அந்த சுபானக்கு இன்னைக்கும் ராகுலாபத்தை இல்லாவில்லா அதுல சில லக்கடிக்காக்கின சூழ்நிலை நாசிக்கும் இந்த ஆயத்தை விற்கிற ஓடத்தில் அவர் அப்படி வெற்றி அடைஞ்சு வந்துட்டார். கடன் தொல்லையான கவலையோடு இருக்கிறார் சஹாபி அபூ உமாமா. அவருடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நகர சொல்லல, இனிமே ஒரு பணக்காராக இருக்கிறான், வரைக்கும் ஜக்காத் காசு கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லல. சொல்லுங்க அதெல்லாம் அதுல்லுக்கடி களிமாத்தின் அபூ உமாமா அவருக்கு சில களிமா சொல்லித்தரட்டா ஓதனோட பிரச்சனை தீரும். நான் களிமாவோட பிரச்சனை தீருமா? களிமால சும்மா ஓதுறதான வயல ஓதி பிரச்சனை தீருமான்னு சொல்லுவோம். பாடம் எல்லாம் பாடமாக்கியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கருத்து தெரியும், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உண்மையை சொல்லுகிறோம். ஆனா எடுத்து நடக்கிறது தெரியாம இருக்கு. அது ஆன்சர் பண்ணதில்லை. கடனாளிட்ட சொன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க, துவா ஓதுங்கிறேன்னு சொன்னா அந்த துவா கடன் போகுமான்னு சொல்லுவார். இல்ல ஓடி பாருங்களா, அது எனக்கு 10 வருஷமா பாடம் தான், அது காலமால ஓய்க்காமாறேன்னு சொல்லுவாரு. அந்த துவா எங்களுக்கு வேலை செய்யாது. வேலை செய்யாது, விளங்காம ஏற்றுக்கொண்டு சாமான், அதனால வேலை செய்யாது. சாபாக்கள் விளங்கி ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்கிற அழைப்பிருக்கிற தீன படிக்க போறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு அழைக்கிறது. அது அதை படிக்கிறதுக்கு மாசா போறது, படிக்கிறது ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது லைப்ரரி போறது, படிக்கிறது ஒரே போது வீட்டுக்கு படிக்கலாம். அப்படிங்கிற படிக்க கூப்பிடுறது, படிக்க ஆக்கள் எல்லாம் கூப்பிடப்படுது. என்னத்துக்கு? நீங்க படிக்கிறீங்க விளங்குறாங்களுக்கு, விளங்குறதுக்கு வாங்க கூப்பிடப்படுது. படிக்கிறோம் விளங்கா படிக்கிறோம், விளங்குறது தான் கூப்பிடப்படுது. அதான் அது சொல்றது மயிலுடைய கைரன் யுஃபக்ஹு அல்லாஹ் கைரன் நாடினா தீன்ல விளக்கத்தை கொடுப்பான்னு சொல்லப்படுது. படிக்கிற வேற, விளங்குற வேற. விளக்கத்தை எல்லாம் கொடுப்பான், அது ஒரு முஜாஹதாத்தினால கொடுப்பான், ஒரு தியாகத்தினால கொடுப்பான். அது சாதாரண சின்ன பிள்ளைக்கும் தான், சாதாரணாக்களுக்கும் தான், நபுவத்தில உச்சக்கட்டத்துல நடிக்குங்க. ஒரு மாணவ ஜமாத்துல ஓய்வு முடிக்க போய்க்கிற மாணவ ஜமாத்தை சந்திக்கு கரெக்டா நீங்க ஜமாத்துல எத்தனை நாள், இப்ப ஒரு 10, 15, 20 நாள் ஆகுது. ஜமாத்துல இப்ப உங்களுக்கு என்ன மாற்றம், என்ன நீங்க உண்டாக்கி என்ன செய்றீங்க? தாஜிதுகள் முறம், காலமான திக்ர் செய்யறோம், என்ன சொல்றீங்க? சுபான கலிமா சலவாத்தி ஸ்ரீபார் செய்யறோம். அதாவது சுபான கலிமா இருக்கிறேன், சுபான் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு அக்பர். இது எப்ப தெரியும்? இப்படி ஒரு களிமா ஒன்று இருக்குது, எப்ப தெரியும்? எத்தனை வயசுல தெரியும்? அஞ்சாபாரா படிக்கலாம் தெரியும், 4 தெரியும் இந்த களிமா. ஓதுற 10ஆவது படிக்கணும் இல்ல, ஜமாத்துல 4-5 நாளைக்கு பிறகுதான் ஓத ஆரம்பிச்சோம். படிக்கிறது 7-8 வருஷத்துக்கு முன்னால, விலங்குனது இப்ப 4-5 நாளைக்கு முன்னால. செலவாத்தை எப்ப தெரியும்? செலவாத்து 3ஆவது தெரியும். செலவாத்து ஆபாத்தாவதுக்குள்ளே செல்லலாம் வைத்தா மோசா கிடைக்கிறது. செலவாத்து படிக்கிறது 4 வயசுல,
செலவாத்தை விளங்குறது இந்த நாளைக்கு முன்னால அல்ல படிக்கிறதுல வச்சு வைக்கல, விளங்குறதுலாம் வச்சு வச்சிருக்கிறான். அதான் விளங்காமலுக்கு முழுக்குறான படிக்கும் ஒரு பிரேசனும் இல்லை, விளங்கி ஒன்றா படிச்சு கொண்டா பிரேசனம் இருக்கு. அதனால இது விளங்குனது எல்லாரும் பார்த்து விளங்கிட்டார்கள். ஏன்னா ஸ்கூல்ல முஜாஹித் சும்மா படிக்கிறது, புத்தகத்தை படிக்கிறது, அது வந்து ஒரு விளக்கம் இல்ல, படிச்சு சும்மா வைக்கிறாங்க. இஸ்லாத்துல டி எடுத்து ஜும்மா தொழாத மாணவர்கள் இருக்கிறான். அன்னைக்கு அல்லாஹ் பாதையில வந்து ஒரு முஜாஹித் விளங்கி வச்சு ராஜ்யத்தை ஓதுறாங்க, சுபான கலிமா ஓதுறாங்க, செலவாத் ஓதுறாங்க, அதுக்கு மேலாக அல்லது தௌபா செய்யறாங்க. அடிச்சு கேட்டாலும் நான் செய்யலன்னு சொன்ன ஆட்கள் சும்மா விட்டு எழுந்திருந்து அழுது யாரெல்லாம் இப்படி பாவம் செஞ்சுட்டு அழுகுறாங்க. அடிச்சாலும் சொல்ல மாட்டா நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல அவர் விழிச்சு தானாக விழிச்சு எழுந்து ஹராம் செஞ்சிட்டேன் மறுமையில மாற்றிக்கொள்வேன் என்று இங்க தௌபா செய்யறார் ராஜ்யத்துல. இது விளங்கின காலம், அது படித்த காலம். வெறும் படித்த காலம் ஏமாந்த காலம், விளங்கின காலம் வெற்றி அடைஞ்ச காலம். அதனால ஏமாந்த கூட்டத்திலிருந்து விளக்கம் உள்ள ஒரு கூட்டத்தின் பக்கம் அழைப்புக்குத்தான் நுபுவத்திலே உழைப்பை அல்லாஹ் நபியில கையில கொடுத்து அனுப்பினார். இது சாதாரண கீழ்மட்டம், 14-15 வயசுல உள்ள சாதாரண இஸ்லாத்தை பத்தி லேசான அறிவுள்ள சாதாரண மக்களோட இருக்கிற நபுவத்துல உயர்ந்த மட்டம். ஹலீல், அல்லாவுடைய ஹலீல் இப்ராஹிம் ஹலீல் இல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு பயத்தான் வைத்தான். இப்ராஹிம் விளக்கம் கேட்டாங்க, அறிவு கேட்கல, விளக்கம் கேட்டாங்க. ரப்பி அரிணி கைஃப துஹீர் மௌத்தா, யாரா நீ எப்படி உயிர்ப்பிக்கிறார், எப்படி உயிர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிவு இல்லையா, அந்த அறிவும் இருக்கு, ஈமானும் இருக்கு, அவ்வளவு தோணும். அது பலா ஈமான் இல்லாமலுக்கு இல்ல, எல்மு இல்லாமலுக்கு இல்ல, அல்லா உயிர்ப்பிக்கிறார் எல்மு இருக்குது, ஈமான் இருக்குது. அப்ப என்ன வேணும்? இப்ப இந்த கேள்வி எல்முக்குரிய கேள்வி இல்ல, ஜஹாலத்திலிருந்து இருமுக்கு பொறுத்து கேட்ட கேள்வி இல்ல, ஒரு சக்தியில இருந்து ஈமானுக்கு பொறுத்து கேட்ட கேள்வி இல்ல, ஈமான்ல இருந்து யக்கீனுக்கு பொறுத்து கேட்ட கேள்வி. உலகில் எத்துமை கல்வி கல்புல ஒரு இத்தினான ஒரு அமைதி உண்டாவதற்காக வேண்டி, கல்புடைய அமைதி ஈமானாக கிடைக்காது, பலகீனமான ஈமான் கல்புடைய அமைதி கிடைக்காது. அவர் பாஞ்சி தெரிவார் வந்து இந்த இங்கால வச்சு அங்கால வச்சு அங்கால போய் சரி வருமா, இங்கால போய் சரிவா, இதை செஞ்சு பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம், அங்கால போய் பார்ப்போம், இங்கால போய் பார்ப்போம், கடுமாறி கொண்டிருப்பார். ஈமான பலகீனம் ஆள் அங்காளங்களை குரங்கு பாயிற மாதிரி பாய வைக்கும். ஈமான உறுதிப்பாடு ஒரே பாதையில போக வைக்கும். கல்வி ஒரே பாதையில, ஒரே விளக்கத்துல, ஒரே நிலைப்பாட்டில ஒன்றில் இருக்கிறது கேட்கிறேன். அது சும்மா கேள்வி பதில், அது கேள்வி பதில் அது கிடைக்காது. அதுக்கு முஜாஹித் புது ஆரம்பத்தை தயிர் 4 பறவைகளை பிடிங்க, அருங்க, அது 4 மலைகளுக்கு இறங்கி ஒரு முஜாஹிதா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையில முஜாஹிதா செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய முஜாஹிதா செய்யறது, அதுலதான் விளக்கம் கிடைக்கும். கேள்வி பதில கிடைக்காது. அதனால ஜுமேராத்துல கேள்வி பதில் இல்லை. ஏன்னா கேள்வி பதில் இது இந்த தலைப்பு விளங்காது. இது விளங்கும் என்ன ஈமானுடைய பாடம் விளங்கும் முஜாஹிதாவுல. முஜாஹிதா செய்யாதவரால் உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு தப்லீகை விளங்கிக் கொள்ளணும், கொஞ்சம் பேசுவோமா கேட்டு விடிய விடிய பேசினாலும் அவர் ஆரம்பத்தில் எப்படி வந்து உட்கார்ந்து அப்படி எழுதிட்டு போவார். அவர் என்ன சந்தேகத்துல கேள்வியை கேட்க ஆரம்பித்தாரோ விடிய விடிய கேள்வியோட விளக்கம் சொல்லி அதே சந்தேகம் எழுதிட்டு போவார். அதனால அந்த வீண் வேலை செய்யறல தப்லீக்ல, வீண் வேற கேள்விக்கு பதில் அந்த வீணான வேலை தப்லீக்ல செய்யறல. ஏண்டா அவர் கேள்விக்கு ஆரம்பிச்சது எப்படி வந்தாரோ கடைசியில் அப்படித்தான் எழுதிட்டு போவார். அப்படி விளக்கம் கிடைக்குமெல்லாம் இப்ராஹிம் சொல்லியிருப்பா, இப்ராஹிமே நான் இப்படித்தான் செய்கிறேன் அதான் சொல்லியிருப்பா, ஒரு வார்த்தையில வரைக்கும் கிடைக்கும். நபிக்கு சொல்லி விளங்காதா, அல்லாவுடைய ஹலீல் சொல்லி விளங்காதா, அல்லாவுடைய சுன்னத்தில் இருக்குது. ஈமான விளங்கப்படுத்துறது, விளங்கிக் கொள்றது கேள்வி பதில் இல்ல அப்படின்னு இப்ராஹிம் சொல்லியிருப்பான். அல்லதுதான் அது முஜாஹிதா எல்லாத்தால மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி
துனியாவுடைய ஆகரத்திலே வெற்றிக்குரிய 2 அம்சங்கள் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறார். மனாமின சாலிகள் ذكرنا انثى وهو مؤمن فلنحيينهم حياة طيبة ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون. فلنحيينهم حياة طيبة, உலகத்தில் வெற்றியான வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா, செல்வமான வாழ்க்கைன்னு சொல்லல, பதவி பட்டக்கூடிய வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா. ஹயாத்தன் தையிபான்னு சொன்னா அதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய தொடர்பு இருக்கும், பரக்கத் இருக்கும், நியாமத் இருக்கும். பணம் இருக்கின்ற அவசியம் இல்லை, பதவி இருக்கின்ற அவசியம் இல்லை, அது அளவு இல்லை, கூட இருக்கலாம் குறை இருக்கலாம் இல்லாத இருக்கலாம். அது சந்தேகம் இல்லை. நிஜமே ஈமான் சாலிஹானாமல் அல்லாஹ் ஹயாத்துத் தய்யிபா கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், நியாமத். பரக்கத்தும் நியாமத்தும் ரஹ்மத்தும் இருக்கும் ஹயாத்துத் தய்யிபா. அபூ ஹுரைரா ஹயாத்துத் தய்யிபா கிடைக்காதவரால பரமேடையா இருந்தான். கட்டியான இளம்பேனோடு வைத்த கரையில அமர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் மறுபுற 3 புற கண்டம் எரிக்கிறது, நெருப்பு இல்லை, நெருப்பு எரிக்கிறது, சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை. ஈக்கமளவும் ஜம்சம் தான் இந்த 3 குறைக்கும் அறிஞர். எந்த மக்களும் அது பாபா அராசத்து தள்ளி ஜாலித்தல் சமா அப்பாபம் எல்லாரும் உட்கார்ந்து சொல்கிறது என்ன நடந்தது? அபூ ஹுரைரா அல்ஜூ அல்ஜூ பசி பசின்னு சொன்னான். மற்ற அப்படி விடுவாங்க, பசி மயக்கத்தால விழுந்துருவாங்க. கடவுள் அந்த 300 பேரை சட்டானம் சாப்பாடு முடுங்கி சாப்பிட ஏழாமலுக்கு இருக்க ஏழாமலுக்கு இடமுறைகளை சொன்னாங்க. ஹயாத்தன் தையிபா கிடைக்கலையா அவங்களுக்கு? ஹயாத்தன் தையிபாக்குள்ளதான் இதெல்லாம் நடக்குது. பசியும் பட்டினியும் சாப்பாடு இல்லா நிலவையும் ஹயாத்தன் தையிபாக்குள்ளதான் நடக்குது. அவனை ஹயாத்தன் தையிபான்னா ருசி ருசியா வகை வகையா தின்றது தெரியல. பசியோட கிடைக்கிறதும் ஹயாத்தன் தையிபா. அடுத்தது ரஹ்மத் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது, நியாமத் இருக்கு. மனம் நிம்மதியா இருக்கு. பசியோடு இருந்தாலும் மனம் திருப்தியா இருக்கு. வயதான துன்பை திருப்தி அடைவதை விடவும் பசியோடு இருந்து திருப்தி அடைவார். ஏன்னா அவர் நன்மாராயம் வந்திருக்கிறது. இந்த பசியுள்ளவர்களை அவர்களை இஹ்திசாப் செய்து கொண்டார். இந்த பசிக்கு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனில வந்த பசிய நான் பொருந்திக் கொண்டேன், தாங்கிக் கொண்டேன். கியாமத் நாளுடைய கடினமான கேள்வி எனக்கு கிடையாது. அதை நினைச்சு பசியோடு இருந்து சந்தோஷம் அடைவார். சாப்பிட்டு அல்லாஹ்வை மறந்தவர்கள் மற்றொரு மாட்டிக்கொள்வார்கள். பசியோடு இருந்து அல்லாஹ்வை நினைத்த நான் தப்பிக்கொள்வேன் என்று பசித்திருந்து சந்தோஷம் அடைவார். அதையும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர் சாதிவர்களால் அவரை நீக்கிறோம். அடக்கி அவர் நரிசலாறு பார்த்து கேட்கிறார், அல்வானி நபுவத்தி ஒரு ஹபப் நபப். நீங்க நபுவத்தாலும் நிறத்தாலும் குலத்தாலும் உயர்த்தப்பட்டீங்க. நானும் ஹபஷ். ரசூலுல்லாஹ் நபுவத் நபி அவர் தரஞ்சாங்க. நான் ஒண்ணும் இல்லை, கீழே உங்களோட நிறம் ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் கவர்ச்சியான அழகான நிறம். ஹபஷி நான் கருப்பு நிறம், நிறத்தாரையும் தூரம். और दोनों दरजा और புரட்சி கோத்திரம். எந்த கோத்திரம்? ஹபஷிக்கு என்ன கோத்திரம் இருக்குது? அவர் இந்த 3 ஏற்றத்தாழ்வையும் பார்த்துட்டு நபுவத்தாலையும் நிறத்தாலும் குலத்தாலும் யாரு சொல்லுவார், நான் உங்களை விட்டு எவ்வளவோ தூரம் வைத்து இது மரணங்க தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதை இங்க அங்கா பார்க்கிறார். இங்க நாளைக்கு மொத்தம் கடை முடிங்கி
சில வாக்குகளை மறுமணம் தாக்கத்தை ஏற்படுத்துமா, கிட்ட வரையணுமா? சொன்னாங்க ரமோனில் ஹபஷி கருத்து இருக்கிறேன், ஹபஷியுடைய கருத்து இருக்கிறேன், இதை அல்லாஹ் பிரகாசமாக மாற்றுவான், 500 வருட தொலை தூரத்துக்கு அந்த பிரகாசம் வீசும் சொன்னாங்க. அந்த ஹபஷியுடைய அந்த கருப்பு நிறம், இந்த கருப்புடைக்கு அல்லாஹ் பிரகாசமாக்குவான். 500 வருஷத்துக்கு அங்காளோடு பார்த்தா வழங்கும் ஹபஷியுடைய பிரகாசம். அது இங்கதான் அவன் வச்சிருக்கிறான், அங்க இல்ல. பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீனக்கு வந்து தீர்வு வழங்குகிறோம், தீனக்கு வந்து திருப்தி அடைகிறார்கள். மனசுல ஒரு ஏக்கம் தீனக்கு நீங்குது, மனசுல ஒரு கவலை தீனக்கு நீங்குது, மனசுல அந்த பொறாமை தீனக்கு நீங்குது. வாழ்க்கையுடைய ஹயாத்தம் செய்யுமான்னு சொல்றது சாமான் நிறைவேற்றி கொண்டு வாழ்றது இல்லை, சாதனங்கள்ல உயர்ந்து போய் வாழ்றதல்ல, அல்லாத ரஹமத்துடைய தொடர்புட, பரக்கத்துடைய தொடர்புட, நியாமத்துடைய தொடர்புட வாழ்றது. அதான் ஹயாத்தம் செய்யல செழிப்பான வாழ்க்கை. வாழ்க்கை செழிப்படைகிறது கடவாளத்தில் இல்லை, கடப்புள்ள இல்லை. ஏன்னா கடப்பொருள்களை போய் தீங்கி கொண்டிருக்கிறோம். வீட்டுல கட்டணும், வீட்டுக்குள்ளே சாமான கொண்டு நிறைக்கணும், கவர்ச்சியான பொருட்களால் என்ற வாழ்க்கையை ஆக்கணும், என்னெல்லாம் பாதிக்கிறோமோ கவர்ச்சி ஆக்கணும். வகையான சாமான்கள் கவர்ச்சிக்கு சாதன சாமான் முடிஞ்சு இன்னைக்கு பாக்குற சாமான், சும்மாக்கு பாக்குறது அவ்வளவு, அது ஒன்றுக்கு பாதிக்கிறது சும்மா பாக்குற சாமான். சும்மா ஹோலுக்குள்ள சாமான் வாங்கிட்டு அதுக்கு ஒரு 10,000 என்ன பேரு ஒன்றும் பேர் அதுக்குமா இருக்கும், நான் எதுக்குமா இருக்கிறது ஒன்றுக்கும் பாதிக்கிறது பாக்குற சாமான். நம்ம அப்படிலாம் இருந்தால் வாழவே வைக்கிறோம், அப்படிலாம் வாழலாம் வைக்கிறோம். அதுதான் ஆயத்தம் கையில இல்லை, ஆயத்தம் கைது அப்படி கிடைக்காது. அமரத்தாங்க வந்து வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் அப்படி பார்த்துட்டு அழ ஆரம்பித்தாங்க. அம்மா என்ன அழுகிறது இல்லையா? யாரு சொல்லலாம், நீங்க இருலக தலைவர் எல்லாருடைய ஹபீப் சாமானதை காணலே ஒன்றும் இல்லை. படுத்தா நதியுடைய படுக்கை மேல அந்த பாயுடைய அடையாளம் விழுந்திருக்கும், நெத்தல்ல பாயுடைய அடையாளம் விழுந்திருக்கும், அந்த ஈத்த நார்களுடைய அடையாளம் விழுந்திருக்கும். யாராவது பணவோட பாயில படுப்போமா? நாம யாராவது பணவோட பாய்க்கு மேல விரித்து நாம படுப்போமா? அதை விடவும் நிலைமை இதானதுதான் ஈச்ச நாரணம் செய்யப்பட்டது. அது அப்படி நபியுடைய உடம்புல அடையாளம் போடப்பட்டது. அதுவும் தலையில அது ஈச்ச நார்கள் உறப்பப்பட்டது. நான் எப்படி சொத்தான தலையில வைக்கிறோம், 1 காலம் 2 வைக்கிறோம், இல்லாத தூக்கம் போவாது. ஆனால் படி நடித்தவங்களுடைய விரிப்பை 2ஆ மடித்து போட்டதான கொஞ்சம் தூக்கம் பேசி நடித்த ஏன் மடித்து போட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கம் பேசி குழந்தை சாமான் வீட்டுல சாமான் இல்லை. அப்புறம் நடிச்சா கேட்டா உமர் நான் சொல்லுவேன், இந்த குறை இந்த இவங்க பாரசீக ரோமர்களுக்கு எவ்வளவு சாமான், எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு உயர்வு. அவன் சொன்னாங்க, உமர் மாலி வழி துணியா, எனக்கும் துணியாக என்னதான் தொடர்பு இருக்குது. எனக்கு துணியாவுடைய தொடர்பு என்னன்னா, அவர் பயணி போற நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல்ல கொஞ்சம் தங்கிட்டு போயிட்டார். அவ்வளவு தான், கொஞ்சம் நிழல் தங்கிட்டு போறேன். நிழலை யாராவது விலை பேசுறையா? கொஞ்சம் போகணும், உங்களுடைய நிழல்ல கொஞ்சம் இருக்கணும், எவ்வளவு கொஞ்சம் விலை வைக்கிற நிழலுக்கு விலை வைக்கிறையா? விலைக்கு வாங்கி நிழல் நிற்குமா? காசு கொடுத்து வாங்கலன்னு சொல்லி ஒரு ஆளு நிழல் நிற்க கொண்டு காசு கொடுத்துருவோம், அதுக்கான நிழல் நிற்குமா? நான் அப்படி மாறியும் கரை வைக்கணும். இதெல்லாம் எப்படித்தான் துணியான்னு சொன்னா, நான் அப்படிதான் துணியா விளங்கி இருக்கிறேன். அப்படித்தான் துணியா ஒரு நிழலுக்கு நின்றுட்டு போற மாதிரி, நிழலை பாதிக்கிறவங்க துணியா பாதிக்கிறது. அடுத்து உமர் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னாங்க, நான் பெரிய மரத்துக்கு பெரிய நிலையில இருந்தாலும் சரி, சின்னொரு மரத்துல கொஞ்ச நிலைக்கு இருந்தாலும் சரி, அதை சூரியாங்கலன்னு நிரப்பிக்கணும்.
நாங்க 1000 ரூபாய்க்கு பின்னாடி துணியாவே சொந்தக்காரா இருந்தாலும் சரி, அது அன்றாட முறைக்கு சின்ன துணியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை காலம் மாறத்துல துணியாவே பேசுறோம். உரங்கையா தான் கபருக்கு போனது. அது நிழலை போல இந்த பாவ மக்களுக்கு எவ்வளவு ஆனந்தமான கருத்தை லேசான உதாரணத்தை சொன்னாங்க. லேசான உதாரணம், மரத்தின் நிழலை பார்த்துட்டு போன மனுஷனை போல எங்களுக்கு எப்படிதான் குடிக்கிறது விளங்குவதில்லை. பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஆனா விளக்கம் உள்ள மக்கள், படித்த மக்கள் உள்ள விளக்கம் உள்ள மக்கள், அதெல்லாம் படித்த மக்கள் விளங்காத மக்கள். அதான் இந்த விளையாட்டுல பிரச்சனை. அவரை படித்த மக்கள் இல்ல, விளக்கம் உள்ள மக்கள், அவெல்லாம் படித்த மக்கள் விளங்காத மக்கள். அதாவது விளக்கத்தை தேடி போறோம். அவரால் இவ்வளவு பாரிய ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டாங்க. அவர் ஒரு மரத்துல நிலநட்டுல இருந்து போறோமா எவ்வளவு அப்படிங்க. அப்ப யோசிச்சு கொள்ள வேண்டியதான். பின்னாம்பரிய மரத்தின் நிழல் சந்தோஷம் இருக்கு. என்ன செய்ய சூரியன் அங்காளர்கள் இங்க பேசுறோம். என்ன கட்டி போறியா நிழலை நான் வாங்கி போட்ட காட்சி விட்டுன்னு சொல்லி அது நிச்சயா போகுது. இல்ல பாரம்பரியக்கு அந்த நிழலுக்கு மேல இல்ல ஓடப்படாத இல்லை, பாரம்பரியம் நிழல் பேசுறோம். நீங்க அந்த துணியாவுக்கு என்னதான் நீங்க பாதுகாப்பு போடுங்க, பாதுகாப்பு இருக்குன்னு துணியா பேசுறோம். நீங்க என்ன பேரை போட்டு உறுதிப்படுத்துங்க, அது அப்படி இருக்கு, இதை அப்படியே பேசுறோம். நிழல் நிழலை போடுறது துணியா. மரம் வாங்கின கதைங்க நிழல் வாங்கின கதை. ஆனா சாபாக நிழல் வாங்கல, மரம் வாங்கலாம். நாங்க பார்க்கிற மரத்தை காட்சி விட நிழல் வாங்குவோம் சொல்றோம். மரத்தை காட்சி விட நிழல் வாங்குவோம் யோசிக்கிறோம். மரம் வரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா ஸாபித்துன் வ ஃபர்ஹுஹா ஃபிஸ் ஸமா. கலிமா தய்யிபா மரத்தை போல, துனியா நிழலை போல. மரம் வாங்க நிழல் வாங்க யோசனையா. குர்ஆன் சொல்றது மரம் கலிமா தய்யிபா, அஸ்லுஹா ஸாபித்துன் வ ஃபர்ஹுஹா ஃபிஸ் ஸமா. வேர்கள் ஆழமாக துணியில பதுங்கி கிளைகள் பாலனாக விரைந்து புலகி எல்லா காலங்களும் கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான மரம் கனிமா தங்கிப்பா. அப்படி அது வாங்குறையா, அது நிழல் வாங்குறையா? நிழல் விலபுரையத்தா லேசா வாங்கலாம், ராகத்தா வாங்கலாம். ஆனா மரம் ராகத்தா வாங்கலாம். சில தீன் ராகத்தா வாங்கினாரு, லோகாமலுக்கு வாங்கினாரு. அது மனத்தை மாறுக்கு தீன் வாங்கினாரு, துனியா வாங்கலாம். ஆனா மக்கள் துனியாவை லேசாத்திரைகள் ஓடாத தீன விட்டாத விலகு கூட விக்கெட்டும் சொல்லி துனியா பேசும் நிழல் அது பேசும். சாபாக்கள் குறைவான துணியால வாழ்ந்தாங்க, முறைப்பாடு செய்யல. என்னைக்கு வகையில் வாழ்றாங்க, 2 வகையிலும் வாழ்றாங்க. ஒரே இடத்துல நினைத்த துனியாவே மக்கள் வாழ்றாங்க, தாழ்ந்த துனியாவே மக்கள் வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா துனியாவில வஸ்துக்கள் நிறைந்ததுனால நிம்மதியை கொடுக்கிறது இல்லை. உலக நாடுகள்ல வளர்முக நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அவங்க நாட்டையும் போது அந்த வஸ்துக்களான முன்னுரை இருக்குது, தரமான வஸ்துக்கள். மேட் இன் ஜப்பான் சாமான் சொன்னா தரமான சாமான் சொல்லுவோம், மேட் இன் இங்கிலாந்து சொன்னா தரமன் சொல்லுவோம். வஸ்துக்களான தரமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாட்டுல எல்லாம் ஒரு சோதனையை போட்டிருக்கிறான். ஜப்பான்ல போய் பார்த்தா ஜப்பான் உள்ள சோதனை தான் தற்கொலை. எல்லாரும் தற்கொலை நிறைஞ்ச அப்படி. ஜப்பான் அமைச்சர் அப்துல் ஹக் அவர் சிலாத்துக்கு வந்து 10 வருஷம் தானே ஹாபிஸ் ஆகிட்டார். அவர் யூகேக்கு மியூசிக் படிக்க போனா களிமாவோட வந்தார். டெல்லி போய் மஷரா பண்ணார், மாஷா அல்லாஹ். அவர் 10 வருஷத்துக்குள்ள 6 முடிக்கலாம் முடிக்கிட்டார், 2 15 மாதம் முடிக்கிறார், ரொம்ப பாடமாக்கிட்டார். அது சொல்றார், அது கூட கஷ்ட போய் கழிச்சிருந்தா ஒவ்வொரு வருஷமும் 20 வருஷங்களான ஒவ்வொரு வருஷமும் 30,000 பேர் தற்கொலை. ஆனா 20 வருஷத்துல கூட்டு இல்லை, 20 வருஷத்துல கூட்டுத்தொகையில ஒவ்வொரு வருஷம் 30,000 பேர் தற்கொலை செய்யறாங்க.
அவருடைய பேசுறதுல 6 மாசம் முடிஞ்சு இந்த 6 மாசத்துல 18 ஆயிடுச்சு. 6 மாசம் 15 தான் இருக்கணும், 18 ஆயிடுச்சு. அப்ப இந்த வருஷம் அது என்ன கூடி இருக்கும். 2010ஆம் ஆண்டு சொன்னாரு. வஸ்துக்கள் இறங்கி உலகத்துக்கு வஸ்து கொடுக்கிறது. அங்க ஒரு சோதனை தற்கொலை வாழ இயலாத மனுஷனுக்கு சாகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒரு மாதாபுரம் பூஜி மஹல்லாங்க. அந்த பூஜி மவுண்டைன் என்று ஒன்று இருக்கு, உலக பிரசித்தி பெற்ற மவுண்டைன் ஒன்று. டூரிஸ்ட் எல்லாம் வருவா பார்க்கறதுக்காக அந்த மாதா சொன்னாங்க, இந்த மலைக்குள்ள இந்த காட்டுக்குள்ள போனா திருப்பி வாரல மக்கள் வர ஏறாது, என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி தற்கொலை செய்யறவங்க பேசுவாங்க, வர மாட்டாங்க. அவரோட எண்ணிக்கை கணக்கில் இல்லை. வருஷத்துல 2 பேரும் அரசாங்க போசஸ் அனுப்பும். அவன் கொஞ்சம் தூரோட இடுப்புல கைத்த கட்டி போயிட்டு அந்த பிணங்களை எடுத்துக்கொண்டு போடுவாங்க. அது கங்கால போக இயலாது, போனா மனுஷன் வர இயலாது. அது உள்ளுக்குள்ள சிக்கலுக்கு வேலை செய்யறதில்லை, என்னன்னு தெரியாது. டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறி என்னன்னு தெரியுது இல்லை. அந்த நாட்டில் ஒரு சோதனை என்ன தற்கொலை, மனுஷன் வாழ்றது இல்லை. எங்க போனாலும் மக்கள் சொல்லுவாங்க அந்த கதை, நேற்று ட்ரெயினில் பாஞ்சான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னா இந்த 3ஆவது ரோட், அந்த ரோட் ஒவ்வொரு ரோட் மாறி மாறியா இருக்கும். இந்த 3ஆவது ரோட் ஒவ்வொரு பாஞ்சிங்க இந்த பாரத பக்கத்துல ஒரு தலைவடிச்சு தான் நான் தப்பிட்டேன். இதான் கதை எல்லாரும். யுக முன்னேறிய நாடு, வஸ்துக்களான தொழிலான படிப்பான முன்னேறிய நாடு. லண்டன் சிட்டியில் நினைக்கிறோம், வேகமா ஓடி போறான், கட்டத்துறை வேகமா ஓடிக்கொண்டு போறான். பக்கத்து பேர் என்ன இவர் ஓடி போறா, தனி என்னங்க ஓடி போறான். இல்ல அவர் இந்த ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போறான். அது ஒரு டிடியால வர இயலாது, ஒரு டிடி கொண்டு வர இயலாது. டபுள் டிடி டெபிள் டிடி தான் வாழலாம். அதுதான் ஒரு முசீபத் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி ஆஃப் இல்லை, இது ஒரு முசீபத். மக்கள் சொல்றாங்க கையில் என்பதை தெரியாதுங்க, வேலையில தெரியாதுங்க. அவர் முசீபத்துல மாற்றப்பட்ட மனுஷன், அவர் முசீபத் பிடிக்காது. டைம் இல்லைன்னு சொல்றாங்களே, எங்களுக்கு டைம் இல்லை, அவங்கள போல எங்களுக்கு டைம் இல்லை, நாம அவங்கள போல இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அந்த கருத்து நானும் முசீபத் பிடிக்கிறேன். டைம் இல்லைன்னு சொன்னது ஹதீஸ் குதிசியில அல்லாஹ்வுடைய சோதனை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இபாதத்துக்கு டைம் இல்லை, குர்ஆனுக்கு டைம் இல்லை, விக்ருக்கு டைம் இல்லை, தொழுகைக்கு டைம் இல்லை, எனக்கு எழுதுவதற்கு டைம் இல்லை என்று சொல்லிருக்கிறேன். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய புறத்துல சோதனை என்று பெற்ற தெளிவாக சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்துடைய முடிவில் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்றார், வைனல் யஇபாதி தஃபர்ரால் இபாதத்தி அம்மா சதரக இலல், என்னுடைய அடியாரை நேரம் ஒதுக்கி நான் ஒத்தமா தந்திருக்கிறேன், தந்தவர்கள் ஒதுக்கி. நாமெல்லாம் 1000 போன்ற உலகத்துல பிறக்குகிற வாப்பா சொன்னாரா, ஒரு 50 வயசு போய் அந்த குழந்தைக்கு வாப்பா சொன்னாரா, உண்மை சொன்னாரா, என்ன பிள்ளை பிறந்தைக்கு ஆம்பளை பிறகு பொம்பளை பிறகு யாரோ சொல்லுவாங்களா, எனக்கு 45 வயசு பிள்ளை பிறந்திருக்குது, 45 வயசு பிள்ளை இருக்கு நினைக்கிட்ட சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல இயலுமா? யார் சொல்லியிருக்காரு? யாருக்கு சொல்ல இயலும்? நாங்கள் ஆய்வு எடுத்துட்டா வேண்டும். யார் ஆய்வு எடுத்துட்டு வந்தது? ஆய்வு எடுத்துட்டு வந்த டைம் இல்லைன்னு சொல்றது, டைம் இல்லைன்னு சொல்றது முக்கியத்தருது. அல்லாஹ் மனிதனை நான் கொண்ட நேரம் ஒதுக்கு, நேரத்தை என்னுடைய இபாதத்துக்கு நேரம் ஒதுக்கணும். அதுக்கு எல்லாம் என்ன செய்வான்? ஆம்டா சதுரத்தை இனல் உடைய நெஞ்சத்தை நான் திருப்தியால நிரப்பி விடுவேன். மனசுல ஒரு விரக்தி இருக்காது, மனசுல ஒரு பாரம் இருக்காது. மனசு அல்ஹம்துலில்லாஹ் நிலைப்பாட்டில இருக்கும். எப்படி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நேரம் அப்படி மெல்ல அதுல திருப்தியான நிலைப்பாட்டில இருப்பார். போகும் நிலைப்பாடு. இந்த இலக்கை நேரம் அல்ஹம்துலில்லாஹ் போதும், அல்லாஹ் போடுவார். எனக்கு இந்த நிலைப்பது போதும் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அப்படியெல்லாம் போடுவார். எப்ப போடுவார்? நீ நேரம் ஒதுக்கு இபாதத்துக்கு உனக்கு எதிரையும் திருப்தியெல்லாம் போடுவேன். உழைச்சது அல்ஹம்துலில்லாஹ் போதும், சாப்பிட்டது அல்ஹம்துலில்லாஹ் போதும், அது கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் போதும், இதெல்லாம் தருவார். வாசத்து பக்ரக் வறுமையை நான் மூடிடுவேன். வருமண்டா காணாது காணாதுன்னு சொல்றேனே, அது எல்லாம் மூடிடுவான். வைரத்தாசல் எப்படி செய்யல மலத்தை எதற்கு சோழா நான் சொன்னதையும் செய்யல, அல்லாத கோப பார்வையில் முடிவுண்டாகுது.
அல்லாஹ் கோபத்தில் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை 2 கையில வேலையால நிறைச்சிருவேன். யாரு பிஸியா இருக்கிறாங்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துடைய முடிவில் இருக்கின்றார்கள். இல்ல அவரு பெரிய பிஸி மேலும் சொல்றதுக்கு இல்ல, அவர் பெரிய ஜப்புல உள்ளார், பெரிய வேலை வசதியில உள்ளார், அவரு நம்மளை போல பெரிய ஆள் தான், பெரிய முஸ்லீமத்தில் இருக்கிறார். அவர் சொல்ல நேரம் எடுக்க முடியாத முஸ்லீமத்தில் இருக்கிறார், திக்ர் செய்ய நேரம் எடுக்காத முஸ்லீமத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் எடுக்க முடியாத முஸ்லீமத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபட முடியாத நேரம் எடுக்க முடியாத முஸ்லீமத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எப்ப சொல்ல கோபம் அடங்கி சொல்கிறார், வயல்லம் தப்பல் அடியாரே, நான் சொல்ற மாதிரி நீ நேரம் ஒடுக்க மாட்டியா, நான் என்ன வேலை செய்வேன் தெரியுமா, உனக்கு வேலை தருவேன், வேலையால நிறைத்து விடுவேன். அப்படி வேலைதான் இரவான செஞ்சு போய் எங்கனோ நிற்கிறா உலமா சொத்து பக்கிற அந்த வறுமையும் போகாதே. கடுமையான பிஸி என்பதனால அங்கால பிரபலம் நீங்க போறா இல்ல, அதனால அந்த நாடுகள்ல உள்ள முசீபத் பிஸியும் ப்ராப்ளமும். மக்கள் இரவான உழைத்துக் கொண்டே இருப்பாங்க, காலமான பிரச்சனை சிக்கிக் கொண்டே இருப்பார்கள். இது அந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. இன்னொரு நாடு எவனை நேரடியாக பார்க்க கிடைக்கிறது, சவுத் ஆப்பிரிக்கால போலும். அங்க மாத்தால மக்கள் துரியாத வசதிகள் உயர்ந்திருக்கிறார்கள், ஒரு மாளிகையை கட்டி இருக்கிறாங்க, சாமான்கள் மாத்தால தேவையான இருக்குது. ஆனா எல்லா இடத்திலையும் பார்த்தா என்னன்னா, எல்லா வீட்டிலையும் மதுரை உயர்ந்து மதுரை சுற்றி அப்படியே 4-5 கம்பி கரண்ட் கம்பி அடிச்சிருக்குது, போர்டில் போட்டிருக்குது. இது எந்த கம்பெனி பொறுப்பு, செக்யூரிட்டி கம்பெனி. இது செக்யூரிட்டி கம்பெனி எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அவங்க பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது டெலிபோன் நம்பர் எல்லாம் போடப்பட்டிருக்கு எல்லா வீட்டுக்கும். கேட்பதும் கேட்டு எப்போது முடித்தா இருக்கும். கதவு கதவால இரும்பு கதவு போடப்படிக்கும். மூளை திறந்தா உள்ளுக்க போகணும். நான் உள்ளுக்கு போயிட்டு ஜஸ்ட் போய் பேசுறோம்னாலும் மூளை அடைஞ்சு கூட உள்ளுக்கு வந்து பேசுறது, பேசி திறப்புதான் மூளையை திறந்து வெளியில வர்றது. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனாலும் மூளையை திறந்து உள்ளுக்க போறது, ஒவ்வொன்றா மலை மூடி மூளையை மூடி போட்டா உள்ளுக்குள்ள இருக்கிறது. அங்க அல்லா போடுகிற முசீபத்துனா பயங்கரம், எல்லாரும் பயங்கரம். கொள்ளை பயங்கரத்துடைய ஒரு சூழல் அல்லா போட்டிருக்கிறார். நீங்க வஸ்துக்களான ஒரு காலமும் முன்னேறி முடிவு காண இயலாது. அதெல்லாம் காப்பாங்க. வஸ்துக்கெல்லாம் அடங்கி முன்னேறி போயிட்டீங்களே, அதுக்காக அப்படியே வாழ இயலாது. அப்படி நீங்க வாழ்க்கையை வச்சு வாழ்றதுக்கு நான் உலகத்தை படைக்கல அல்லா காப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்டில் ஒரு முசீபத்தை எல்லாம் போட்டிருக்கிறான். ஏன்னா என்ன, நாங்க இந்த டெக்னாலஜியில முன்னேறுவோம், இந்த பணத்தால முன்னேறுவோம், வாழ்ந்து காட்டில வந்தால் வாழ்ந்து காட்ட இயலாது, வர இயலாது. ஒரு மகல்லா போல சொன்னாங்க, இந்த மகல்லாவில இப்ப போன மாசம் தான் ஒரு மனிதரை பக்கத்து வீட்டுல பட்ட பகலில வாழ்ந்த சாமான இறக்குறார். கல்ல வந்து பெட்ரோல் காட்சி சாமான் காட்சியத்தை கொடுக்கல, அவர்கிட்ட மனமாரி ஷூட் பண்ணி போட்டு போயிட்டான். மனுஷி இதாவில் இருக்கிறான். பெரிய மனக்காரன் எல்லாம் காசுக்காரன். என்னவா கூப்பிட்டாங்க ஒரு டாக்டர் ஒரு சரியான கவலையோட இருக்கிறார். ஆர்டர் போயிட்டு வருவோம், பங்களாதேஷ் சேர்ந்த வருவார், பங்களாதேஷ் அந்த இந்தியாவை சேர்ந்த வருவார். என்ன சொன்னா ஏன்னா ஒரு கள்ளம் வந்தான், ஆயுதத்துல வந்தான், உடைய எல்லா நகை நட்டி சாமா முழுக்க வலிக்கு தொடக்கி எடுத்து முழு காசு எடுத்து சட்ட தனியே இருக்கிறான் வண்டிகள வீட்டுல எல்லாமே. சும்மா ஒன்று இல்லை, எல்லாரும் பரவலான செய்யும். அதே இடத்துல வராமல் வந்து கள்ளம் வந்தான், வழங்கினான், சரி முடிஞ்சு பார்த்தான். அப்பனா அவனுக்கு எடுக்கிறது வண்டியும் இல்லை இந்த வீட்டுல, அவனுக்கு சரி பார்த்தா வண்டியும் இல்லை. அப்ப நீ வருகையோட போகலாம் சொல்லி அவனை டீ ஊட்டிட்டாரன்னு சொல்லி நிப்பாட்டி அவர் டீ பிஸ்கெட்டா கொடுத்து வச்சு அவருக்கு எல்லா பெரிய தாவத் கொடுத்து அவர் அனுப்பினான். அவரும் அந்த நாட்டில் வாழ்கிறார். அவரு சாதின்னு சொல்லுவாங்க. அவர் அக்காவோடையும் கலப்பாவோடையும் தான் இருப்பார். அவர் வீட்டை சாமா இல்லை, வாழ்றார். பிச்சைக்காரன் இல்லை, அவரு தாய். அவர் சாமான வாழ்றது இல்லை, ஈமான் அமலான வாழ்றது. அவரு களவடிக்க சாமான உனக்கு வந்து நீ வருங்கையிட போவானது
அவரை கொஞ்சம் டீ ஊற்றி கொடுத்து பிஸ்கட் சாமான் கொடுத்து சொன்னா கொஞ்சம் தாவத் கொடுத்து அவர் அனுப்புனா போயிட்டு வாங்க. வெறும் சாமானிய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறாரு அல்ல, ஒவ்வொரு முஸ்லீமத்தை ஒவ்வொரு நாட்டில போட்டிருக்கிறார். நல்லா போடுறது அதை செய்யறாரு. மேவாட்டில் ஒரு மகல்லாவில் என்ன செய்யும், அந்த மகல்லாவில் எந்த ஒரு வீட்டிலையும் கதவு இல்லை. அந்த சாட்சி மாதிரி தான் தொங்கப்படுகிறாங்க. கதவுல ஏனென்றால் களவு இல்லை, களவுல ஏனென்றால் களவருக்கு சாமான் இல்லை. சாமானுக்கு பாதிக்கிற சாமான் தான், வேற ஒரு சாமானும் இல்லை. மக்கள் வாழ்றாங்க உலகத்துல. என்ன சேர்க்கிறாங்க, ஈமான் சேர்க்கிறாங்க, அமல் சேர்க்கிறாங்க. எங்க வீட்டுல தாக்கத்திலேயே தாக்கியத்தை எப்படி கொண்டு வர்றது, அந்த சாமான கொண்டு வருவோம். எங்க வீட்டுல திராவத்திலேயே, எங்க வீட்டுல ஏதோ தழிவில்லையே எப்படி கொண்டு வர்றது, இல்ல சொல்லி பார்த்து செய்யறா, சொல்லி பார்த்து செய்யறதில்ல, அது உழைப்பு கொண்டு இருக்குது. உழைப்பு சொல்லிதான் வர்றது. சாமான உழைப்பு செய்யாத அனுபவம் சும்மா வந்துச்சான், வீட்டை கபர் சும்மா வந்துச்சான், துருக்கி சும்மா வந்துச்சான். உழைப்பு செஞ்சுதான் வராது. இது உழைப்பு செய்யா வரும். தாஜத் உழைப்பு செய்யா வரும். வீட்டுக்குள்ள சும்மா வராது. சும்மா சொல்லுவாங்கடா எங்க ஐவர் புதுல மாநிலத்துக்கு சொல்றாரு, உங்களுக்கு பாரு திருப்பி பிள்ளை வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொன்ன நமக்கு நினைப்பாங்க. இது சும்மா கடைசியாக விளக்கமா இருக்காமா என்னோட வீட்டுல பிடிக்கல, நாம கடைசியாக உழைப்பு வந்துச்சு, சாமான உழைப்பு இருக்கோம். சரி ஆமாங்களே உழைப்பு தான் வரும், சும்மா கடைசி வராது. சரி தபிலீக் வரும் உழைப்பு, சும்மா கடல் இருக்கு. தபிலீக்ல கடல் இருக்கிறாங்க, கடல் கேட்ட காலமைக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இது கடல் இல்லை, இது உழைப்பு. உழைப்புக்கு வராதவனுக்கு தபிலீக் ஒரு காலமும் விளங்காது. அதுமா கடை இருக்கிற மாதிரி கடை கேட்டு கேட்ட காலங்களையும் உழைக்காம விளங்காத ஒரு காலமும் இது உழைப்பு. அதனால வீட்டுக்குள்ள தாஜத் உழைப்பு சும்மா வராது. என்ன அது முறை இருக்கு, அந்த முறையை தான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. அந்த முறைக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள தாஜத், வீட்டுக்குள்ள பாதுகாப்பும், வீட்டுக்குள்ள முக்கியத்துவமாகவும், வீட்டுக்குள்ள சுண்ணத் வரும், வீட்டுக்குள்ள ஷரியத் வரும், வீட்டுக்குள்ள தாவத் வரும், வீட்டுக்குள்ள ஹிதாயத் வரும். எங்களை வீட்டுக்குள்ள மக்கள் வந்து கலிமா சொல்லிட்டு போவார்கள். வீட்டுக்குள்ள வரார்கள் கலிமா சொல்லிட்டு போவார்கள். வீட்டுக்குள்ள வரார்கள் தௌபா செஞ்சுட்டு போவார்கள். எங்களை வீட்டுக்குள்ள வரார்கள் தீன விளங்கிட்டு போவார்கள். ஏன்னா எப்படி வரும், இது கலைக்கு வராது, உழைப்பு. அந்த உழைப்பை முறையா போனா இதெல்லாம் வரும். அந்த முறையான உழைப்பத்தான் தாவத்த உழைப்புன்னு சொல்றோம். நபுவத்துடைய முறை இது வேற யாரும் கொண்டு வந்த முறை இல்லை. நபுவத் இது நகத்தின் நபுவத், நபுவத்துடைய போக்கில தான் நபுவத்துடைய உழைப்பு நடக்கும். இந்த ஆயத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. ஹயாத்து தையீபா எங்க கிடைக்கும், மறுமையில உலகத்தில் எல்லாம் மக்களுடைய அசனிமா காரியாமலும் நீங்க செய்ய அவனுக்கு மறுமையில உயர்ந்த கூலியை பூர்த்தியான கூலி எல்லாம் தருவான். ஆகத்திலே வச்சு உலகத்திலே வச்சு இதுக்கு என்ன போகணும், ரெண்டு விஷயம். என்னது மன அணில சாலியம் இந்த ஈமான் சாலியால் அமல். ரெண்டாவது சொல்லப்படி ஈமான் சாலியால் அமல். ஈமான் வரணும், சாலியால் அமல் வரணும். சரி, ஈமானை கொண்டு வரணும், சாலியால் அமலை கொண்டு வரணும். சரி, அமலை படிக்கணும், ஈமான படிக்கணும். ரெண்டும் ரெண்டு விதமான படிப்பு. ரெண்டு ஒரே இடத்துல படிக்க இயலாது, ஒரே போக்குல படிக்க இயலாது. இன்னைக்கு வந்து ஏமாற்றா ஈமான அமலையும் ஒரே இடத்துல ஒரே முறையில படிக்கிறதுனால ஏற்பட்ட குழப்பம் தான். அப்படி படிக்க இயலாது. அமல் இருக்கிறேன், அவள் படிக்கலாம், உட்கார்ந்து படிக்கலாம். ஒரு பள்ளிக்கு வந்து மதரசாக்கு வந்து மதத்துல வந்து அது சொல்லுகிற முறையை கொஞ்சம் படிக்கணும். சரி பாருங்க, தொழுகிற பறவை திட பாடமாக்கள் கஷ்டமா எழுதுகளை முதலாவது நியத்து வைத்தல் முறையில சரி புது பேரை பெரிய இது அவளை படிக்கிறது. அவள் படிப்பு அவள் படிப்பு ஈமான் படிப்பு இல்லை. ஈமான் ஒரு உழைப்பு. உழைப்பு வேற படிப்பு வேற. இதை உட்கார்ந்து படிக்கிறது இது அமல்களை படிக்கலாம். சரி, உட்கார்ந்து ஈமான படிக்க இயலாது. எனவே மக்கள் அமல்களை படிக்கிறத போல ஈமானம் படிக்கலாம்னு தப்பா விளங்குறதுனாலதான் எனக்கு அமல்கள் பிரயோசனம் இல்லாம போகுது. ஈமான் உட்கார்ந்து படிக்க இயலாது.
உட்கார்ந்து 1000 மணிக்கை பாடம் படித்தாலும் ஈமான் படிக்கலாம். அது விலங்கு ஒண்ணு ஓடாது. அதுல ஒண்ணு விலங்குன்னு சொல்லுவார், ஒண்ணு விளங்காது. ஈமான் உட்கார்ந்து படிக்க ஒண்ணு விளங்காது. அப்படி அல்லாஹ் விளங்கப்படுத்தல, ரசூலுல்லாஹ் ஒரு விளங்கப்படுத்தல. அல்லாஹ் முஜாஹதா செய்ய வைத்தார், ரசூலுல்லாஹ் முஜாஹதா செய்ய வைத்தார்கள். முஜாஹதா படிப்பிக்க வந்த நபியர்களே முஜாஹதாவுடைய மைதானத்தில் உச்சத்துக்கு அல்லாஹ் வைத்தான். சொன்னார்கள், ஊதித்து பில்லாஹி மாயுதாகதும் ஒஹத்தி பில்லாஹி மாயுகாபாகதும். யாருக்கு வராத சோதனைகள் எனக்கு வந்தது, யாருக்கு வராத அச்சுறுத்தல்கள் எனக்கு வந்தது. எங்க ஈமான் படிப்பிக்க போய் ஈமான் படிப்பிக்கிற பாதை, ஈமான படிப்பிக்கிற பாதை, படிக்கிற பாதை, அது வந்து முஜாஹதாவுடைய பாதை. இன்னும் அமல் படிக்கிற பாதை இருக்குது, அது முஜாஹதா தேவையில்லை. சும்மா ராகத்தா படிக்கலாம், மஸ்ஜிதுல ராகத்தா படிக்கலாம், மதரசால ராகத்தா படிக்கலாம், வீட்டுல ராகத்தா படிக்கலாம், தப்சீர் வகுப்புக்கு போய் ஹதீஸ் கிளாஸுக்கு போய் ராகத்தா படிக்கலாம். ஈமான் படிப்பிக்கலாது. நானும் ஈமான் படிப்பிக்கிறேன், ஈமான் கிளாஸ் வந்து போட்டு வாங்கன்னு சொன்னா அவர் உங்கத்தை ஏமாத்துற ஒரு அநியாயக்காரனா பேசுவார். அப்படி படிப்பிக்கலாம். அவங்க தப்சீர் படிப்பிக்கலாம், தப்சீர் கிளாஸ் வந்து போட்டு மக்களை கூப்பிடலாம். மத்தியில தப்சீர் வகுப்பு நடக்குது, வாங்க பிரயோசனம் அடைங்க. அது இல்ல பிரச்சனை இல்லை, சில பிரயோசனம் நடக்கும். ஹதீஸ் வகுப்பு நடக்குது வாங்க, செக்யூர் வகுப்பு நடக்குது வாங்க, கைதா வகுப்பு நடக்குது வாங்க, அதெல்லாம் படிக்கலாம் போகலாம், பிரயோசனம் இருக்கும். ஈமாவுடைய பாடம் படிப்பிக்கிற வாங்கன்னு சொன்னா அப்படி ஒன்று இல்லை. ஈமாவுடைய பாடம் எப்படி படிக்கிறது சொல்லப்படுகிறது, இது படிக்கிற இடம் இல்லை. மேலாத்திர பயம் ஈமான் படிக்கிற இடம் இல்லை, ஈமான் படிக்கிற இடத்தை காப்புற இடம். மேலாத் பயம் ஈமான் இருக்கிறதுக்கு விளங்க போறல, விளங்குற முறைகளும் அல்லாத பாடம் முஜாஹதா செஞ்சா விளங்கும் என்றதை விளங்குற இடம் தான் இது. அல்லா முஜாஹதா இல்லாம இருக்கல்லா ஈமான விளக்கத்தை கொடுக்க மாட்டான். உள்ளதில ஜாஹது சீனா அல்லா சொல்றாங்க, முஜாஹதா செய்வாங்களுக்கு நாங்க விளக்கத்தை கொடுப்போம். உட்கார்ந்து படிக்கிறாங்களுக்கு நல்லா சொல்லல ஈமான விஷயத்த. உள்ளதில ஜாஹது சீனா முஜாஹதா செய்றாங்களுக்கு முஜாஹதா செய்யணும். அல்லா முஜாஹதாவை கொண்டுதான் அல்லா விளக்கத்தை கொடுப்பான். அதனால அமால்களை படிக்கிறது இன்னொரு வகையில படிக்கிறது, அவன் உட்கார்ந்து படிக்கலாம். மஸ்ஜித்ல பயான் நடக்கிறது போய் படிங்க, மதரசால நடக்கிறது போய் படிக்கலாம். ஆனா ஈமான் படிக்கிறார். அது மக்கள் என்ன படிச்சு ஈமான் படிச்சுட்டு போறாங்க, அது என்ன படிப்பு இல்லை. அல்ல ஈமானுடைய படிப்பை முஜாஹதா வச்சிருக்கிறார். அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் முஜாஹதா செஞ்சாங்க. அப்படி இல்லைன்னா அல்லா நபியவர்களை தன்னுடைய ஹபீப் எல்லாம் கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படி கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. தியாகம் செய்யணும். அதனால இன்னொரு தாவத் கொடுக்கிறது அந்த குர்பானின் மூலமாக ஒரு ஜஸ்பா, ஒரு உணர்வு உண்டாகுது, உணர்வுடைய வெளிப்பாடு. அந்த உணர்வு குர்பானின் மூலமாக தியாகத்தின் மூலமா ஈமானப்படுத்துவது என்ற உணர்வு தான், அந்த உணர்வுடைய பேச்சுத்தான் ஈமான விளங்கப்படுது. நபி சொன்னாங்க, எவ்வளவு உணர்வுக்கு போனாங்க, குர்பானியில எவ்வளவு உணர்வு இருந்தாங்க சொன்னா, அத்தமன்னா குத்தல தீசடியா சும்மாபியா சும்மா குத்தல சும்மாபியா சும்மா குத்தல. எனக்கு இந்த ஆசை இருக்குது, அல்லாஹ் பாதையில இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் கொல்லப்படணும். மீண்டும் உயிர் இரண்டாவது மூன்றாவது நாலாவது தடவை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் கொல்லப்படணும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய உயிருடைய பெருமதி என்ன? கழுது வழி தருவாங்க, தொப்பியை போட்டுட்டான், அந்த தொப்பியை போட்டுதான் ஜிஹாதுக்கு போவாங்க. அவர் யுத்தத்துல அது கழுத்து வழியிலேயே தொப்பி கலந்துச்சு, கீழே விழுந்துச்சு. அப்ப கழுது வழியிலவங்க எதிரிகளை வெற்றி தொப்பிக்கு பின்னால போனாங்க, தொப்பி எடுக்கிறதுக்கு. சஹாபா சொன்னாங்க வந்து, நீங்க தொப்பிக்கு ஜிஹாத பாருங்க சொன்னாங்க. வந்து அது சும்மா தொப்பி இல்ல, தொப்பிதான். தொப்பிக்கு நினைக்கு தெரியுமா, அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி ஒரு துண்டு வச்சு தைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முடி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு முடி துண்டு இருக்கிறது, அது இந்த முழு உலகத்தை எனக்கு மகப்பட்டாரே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி, ஒரு முடியுடைய பெருமதி முழு உலகத்தை பெருமதியானது. அது வெட்டப்பட்ட முடி,
எங்கட முடி வெட்டப்பட்டா அது பெறுவது இல்லா பெறுவதில்ல, அது விழுந்தால் விரும்புகிற சாமானியம் பெறுவது இல்லாமல் ஆக்கிவிடும். சாப்பாடுகளும் முடி என்ன செய்வோம்? யாரோ எந்த முடியாட்டா இருக்கும் என்று சொல்லி அந்த முடியெடுத்து நாங்கள் அப்படி அந்த ஆழத்தை சுற்றுவோமா? இல்ல, சில வினாக்கள் அனைவரும் கொட்டிவாங்க. வெட்டப்பட்டு விழுந்த முடி பெறுவது இல்லாத பெறுவதில்ல, அதை சேர்ந்த சாமானியம் பெறுவது இல்லாமல் ஆக்குது. அது எங்கட முடி? முகமது ஸல்லல்லாஹு முடி முழு உலகத்தை விடவும் பெறுவது யாரது? உடம்பிலிருந்து கலந்தலுக்கு பின்னாரு அது உடம்புல இல்லாத பெறுவதியா இருக்கும். ஒரு முடி சொல்வார், எத்தனை முடி இருக்குது? அவனோட உறுப்பையோட பெறுவது, அந்த உறுப்புக்கள்லாம் சேர்ந்த உயிரோட பெறுவது, அந்த உயிர் ஒன்றிரண்டு மூலோட இலக்கப்படுகின்ற உணர்வு, அந்த உணர்வு எவ்வளவு உச்சக்கட்ட உணர்வா இருக்கும். அந்த உணர்வோடு தான் நபியர்கள் ஈமானை தாவத்தை பேசினார். அது எங்க இந்த உணர்வு இருக்கிறேன், இந்த இழப்புடைய உணர்வு இருக்கிறேன், இந்த உணர்வு தான் தாவத்துக்கு தேவை. பேசல, இந்த உணர்வு தேவை. தன்னோட உயிரை 1 2 3 4 தடவை இலக்கணம் இருக்கிறாங்க. வெறும் கதை இல்லை, வெறும் வாக்கி வந்த பேச்சு இல்லை, சுமார் ஜோக்கு இல்லை. எவ்வளவு பெருமதியா இருக்கும், அது எப்படி உருவாகி இருக்கும்? அந்த உணர்வை தான் சஹாபாக்களுக்கு இந்த ஈமானுடைய தாவத்துடைய உணர்வு உண்டாக்கினாங்க. இதை சஹாபாக்கள் பேசுறாங்க, அதனால உணர்வு உண்டாக்குனாங்க. இந்த குர்பானி தாவத்துல சாபம் நிறுவத்து அல்லாவுடைய ஜீவித்தவர் எவ்வளவு இலக்கத்தோ எவ்வளவு சொன்னாங்க. இந்த உடம்புல உயிர் இல்லை, இந்த உடம்புல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ரோமமும் உயிராக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ரோமத்தையும் ஒவ்வொரு உயிரையும் போட்டு 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 அல்லாஹ் தீனுக்கு அறுதியாக செய்வேன். எத்தனை ரோமம், அவ்வளவு இலக்குற உணர்வு குறிப்பிருக்குது. அது அபகத்துடைய தீனை சின்ன கலகலப்பு வருகிறது, நபிகளுடைய மௌத்தோட சின்ன கலகலப்பு வருகிறது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் தருகிறாங்க, அதே உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அழிகிறதுல தீன் குறைகிறதா? அழிகிற கதை வரல, தீன் குறைகிறதா? அபூபக்கர் உயிர் தேவையா? அபூபக்கர் கடையை கட்டிட்டு போற கதை இல்ல, பக்கத்துல காசு அள்ளி வீசுற கதை இல்ல, இந்த உடம்புக்குள்ள உயிரத்தை வீசுற கதை. ஈமானிய உணர்வுகள் எதுவரையும் போனது, அதான் தாவத்தை பாரு. சும்மா கஞ்சத்தனத்தினோடு பேசுகின்ற பேச்சு தாவத்து இல்லை. அதை துணியால கொஞ்சம் விளக்க 7 மணிக்கு உட்கார்ந்து பேசுற பேச்சு ஒரு காலம் தாவத்து இல்லை. தன்னுடைய தியாகத்தின் பாதையில காலம் எடுத்து முடியாதவருக்கு உட்கார்ந்து பேசுகிற பேச்சு எவ்வளவு வஞ்சக்கத்தை பேசுகிறாரும் அது தாவத்தை கிடையாது. அது உங்களுக்கு குர்ஆன் பேசலாம், ஹதீஸ் பேசலாம், தாவத்து இல்லை. எதுவுமே பேசலாம், அமல் பேசலாம், ஈமானை தாவத் இல்லை. நபியர்கள் படித்து காட்டினார்கள். நான் என்ன உணர்வுகளை பேசுகிறேன், தன்னுடைய உயிர் எவ்வளவு பெருமதி, உயிரை விளக்குற உணர்வுடைய பேசுகிறேன். அது அபோகத்தோட உயிர் எவ்வளவு பெருமதி, நீண்ட சிலர் வீட்டுக்கு உயிர் போட்டும் பேசினார்கள். சாபியுடைய உயிரோட பெருமதி, உலகத்தின் அளவு உயிர் போகட்டும் பரவாயில்லை, அந்த ஜிஸ்பாத்திரை பேசுகின்றார்கள். தாவத் கொடுப்பதற்கு இந்த உணர்வு தேவை. இந்த உணர்வு இல்லாமலுக்கு பேச்சு தாவத் இல்லை. அதனால தாவத்தினோடு பேச்சாளர்கள் சேர்றது இல்லை. பிறந்து பேச்சாளர் அந்த ஊர்ல இருக்கிறாரு, கொஞ்சம் பேசுற ஊரே திறந்து வரும், அது இல்லை, அது தேவையில்லை. அது தேவை. நாங்க இங்க எல்மு படிப்பிக்கலாம், அமல் படிப்பிக்கல. எல்முவாமல் அது லேசா படிக்கலாம், எல்முவாமல் லேசா படிக்கலாம், அது அவங்களோட வீட்டில் படிக்கலாம், எல்முவாமல் அவங்களோட வீட்டில் படிக்கலாம், அது கஷ்டம் இல்லை, அது பாருங்க இல்லை, அது எல்லாம் விளங்குற விஷயம். படிக்க வேண்டிய விஷயம் ஈமான் படிக்கணும். ஈமான் படிக்க கடைசியாக்கள் இல்லை, பேசுறாக்கள் இல்லை, இந்த பிறவர்கள் இல்லை. நாட்டில ஒரு பேரை பேரை கட்ட ஆள் ஊரே ஓடி வரும், அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்தா நாங்க பேரை கட்டாலும் ஊர் ஓடி வரும் தானே, அவர் வந்து இல்ல, அது இல்லை, அது தேவையில்லை. ஜெஸ்பாக்குள்ள ஒரு ஆள் இழப்பை உயிருக்காக வேண்டி யாரு நிற்கிறான்? உயிர் போனாலும் பரவாயில்லை, குடும்பம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு தொழில் போனாலும் பரவாயில்லை, எனக்கு இருக்கிற வாழ போனாலும் பரவாயில்லை, எல்லாருமே அப்படி ஒரு அவர்கள் தேவை. எனக்கு கலிமாறி தாவத் அது யாராகணும், யாரா இல்ல நான் ஆகணும் என்ற உணர்வு ஒவ்வொரு உள்ளத்திலும்
எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கலிமாவுடைய தாவத்துடைய பொறுப்பு அவருக்கு அவருக்கு முகமது ரசூலுல்லாஹி கலிமாவுடைய ஹக்கு அது. ஒவ்வொரு ஆயுத்தான் ஆகணும். நீங்க 100% எல்லா செய்யும் 10-20% ஆகாமல் இருக்க முடியாது. மாட்டிக்கொள்வோம். எங்களுக்கு சுமத்தப்பட்ட முடிவு அது. அல்ல முடிவு நாம சாய்ஸ் பண்றதில்லை. எங்களை இஷ்டம் இல்லை. எங்களை இஷ்டத்துக்கெல்லாம் தரல தீன. அல்லாஹ் தந்தது முடிவுகள் தான். எங்களை முடிவு செய்யலாம் தரல. முடிவு செய்வதெல்லாம் தரல. முடிவு செஞ்சு வந்திருக்கிறான். அது முடி நாம உட்காந்து யோசிக்கிறதுக்கு இல்லை. இதை என்ன செய்யும்? சுமப்போமா, இழப்போமா, எடுப்போமா, இல்லையா, இவங்க பாருங்க லேசான சைட்டான போகணும் அப்படி யோசிக்கிறது எல்லாம் இடம் வைக்கவே இல்லை. அல்ல முடிவு செஞ்சுட்டான். செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யணும்? அமல படிக்கணும், ஈமான படிக்கணும். அமல் ராகத்தா படிக்கலாம். அமல் படிக்கிற மாதிரி ஈமான் படிக்கவே இயலாது. அப்படி படிக்க நினைக்கிறார்கள் எல்லாம் படிக்க ஏமாந்துகிறார்கள். பொய்யது. ஈமான் படிக்க இயலாது. ஈமானுக்கு குர்பானுடைய உணர்வுகள் தேவை. நபி அதனால உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். என்ன பேசுறது? எப்படி தப்பமல்லா யுக்குதல பீசபில்லா சும்மா உயா சும்மா குதல சும்மா உயா சும்மா குதல சும்மா என்ன பேசி காட்டணும்? அது அபோகத்துடைய ஏனத்தை சொல்லி காட்டணும். நாங்கள் எவ்வளவு உதவியாளர்கள் நம்மத்துக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சும்மா கலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உள்ளத்துல எவ்வளவு உணர்வு இருக்குது. அல்லாஹ் இவ்வளவு விளக்கம் நபியர்கள் சொல்லிக்கார உணர்வை காட்டுங்க. ஒரு உணர்வை வெளிப்படுத்தி காட்டுங்க. எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் இந்த உணர்வோடு இருந்தார்களோ உலகம் அடங்கியது. இந்த உணர்வை பரவிவிட்டார்களோ ஒரு சுலோகங்கள் மட்டுமல்லிக்கும். வெறும் 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 வார்த்தைகள், வெறும் சுலோகங்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு அடங்கல. முஸ்லிம்களே அடங்கி ஒடுங்கி போனார்கள். அப்ப யாரும் அடங்க மாட்டார்கள். அப்ப சக்தி இழந்துட்டார்கள், அடிமையாகி. ஈமானிய உணர்வு உண்டாக்கணும். சும்மா உண்டாகாது. இது குர்பானியுடைய பாதையில போய்த்தானே உண்டாக்கி கொள்ள வேண்டும். உண்டாக்கிட்டே உலகம் இவரே மாட்டாது. உலகத்தில் ஏமாற்றத்தை தப்புவோம். உலகத்தினால் எவ்வளவு பாதித்தாலும் உலகம் எங்களை அடிமையாக்காது. காட்டிக்கொள்வோம். சரி, அதுக்காவது எல்லாரும் பாதை நாங்க காரியங்களை கொடுத்து தியாகத்தில் வெளியாக வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுக்க இந்த உழைப்புடைய சூழல் எல்லாம் ஏற்படுத்திருக்கிறார். நீதிக்காரி மக்கள் எனக்கு அடங்கி திரும்பி பாடுபட்டு ஒரு சூழல் உண்டாக்கி கொண்டு போகுது. உழைப்பு நடக்குது, தீன் வளருது. உழைப்பு விடுபட்டா தீன் அப்படியே இல்லாம போகுது. எதுவரைக்கும் இல்லாம போகுதுன்னா தீனுடைய காவலர்களாயிருந்த பரம்பரை, சஹாபாக்களுடைய பரம்பரை முழுக்கத்தாகுது. சவுத் அமெரிக்காவுடைய நாடுகள் சில, அர்ஜென்டினா, பிரேசில், வெனிசுலா, இந்த நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. தில்லியால நாடுகளுக்கு நீங்க ஜமாத்துகள் அனுப்புங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகளும் போகலாம். அந்த பாஸ்போர்ட்டுக்கு விசா கிடைக்கும் எல்லா நாடுகளுக்கும். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு சில தடைகள் இருக்குது. அதனால டிடிஆர் சொல்லிக்கலாம் உங்களுடைய நாட்டு ஜமாத்தில் அனுப்புங்க. மாத்திரம் அந்த நாடுகளில் சிக்கல் பண்ணப்படுகிறது. ஒரு பெரிய ஆள் யூசுப் சிக்னு சொல்லி அவருடைய ஜமாத் வந்து வெனிசுலாவோட வேலை செஞ்சுட்டு வரலாம். அந்த மக்கள் சஹாபாக்களே பரம்பரை, அவருடைய குடும்பத்து பரம்பரை இருக்கிறாங்க. கலிமா தெரியாது, கலிமா தெரியாது மக்களுக்கு. வந்தாங்க அந்த பிரேசில் ராஜ்யத்தில் வெனிசுலா பகுதியில் அப்படியே மரம் எல்லாத்தையும் துனியாவுக்கு அடிமை ஆயிட்டான். அடிமையாக கலந்து வைத்து கலிமா கலந்து வைத்து கேப்டவுன்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேபிட்டல் கேப்டவுன்ல பெரிய ஒரு ஆளுநர் இருக்கிறார், முஃப்தி சாஹா. நீங்க வந்துட்டு போனார் கதாவுக்கு வந்த ஷாஃபி மதுரபுல முக்கியமான ஒரு தலை சிறந்த இமாம். ஏன்னா கேப்டன் அதிகமா ஷாஃபியில் இருக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல ஹனஃபியில் இருக்கிறாங்க. அவர் மதுஸ்தானத்தில் எங்களுக்கு சொல்லுங்க அப்படியே நாங்க கொஞ்சம் ஓடுறாங்க. 2 பேர் முஃப்தி ஆகி அங்க சாஹசுக்கு ஓத போனாங்க. கட்டிடத்துடைய 2 உலமாக்கள் அவங்க இந்த ஜமாத்துல வந்து கொஞ்ச நாள் நின்றாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, அது கேட்பாங்களா வந்து தர்சில நீங்க எங்க இருந்து புகாரி ஷரீஃப சஹாசுத்த ஹதீஸ் ஓதுறது உங்களுக்கு நிலமா
சஹாபாக்கிற பிள்ளைகளுக்கு போய் ஆபாத்தா ஓடி கொடுத்தது இருக்குமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கிற பரம்பரை முருத்தத்தாயிட்டாங்க, ஆபாத்தா தெரியாமலுக்கு. நீங்க எங்க தரப்பு சோதரது உங்களுக்கு சந்தோஷமா? உலகத்துக்கே அல்லாவுடைய தீவைக்காக உயிர் கொடுத்து உலகத்துடைய குமுறையை இடித்து ஈட்டி இதாக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி போல தியாகிகளாகிய சஹாபாக்கள் பரம்பரை கனிமா தெரியாம இருக்கிறாங்க. அங்க போய் அவங்களுக்கு ஆபாத்தா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி இல்லையா? தஸ்கீல் பண்ணலாம். சொன்னாங்க ஜமாத் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. சொன்னாங்க ஜமாத் வாபஸ் ஆகி வருகிறது. அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் கனவுல வந்து சொன்னாங்கன்னா, எந்த பிள்ளைகள் முர்த்தத் ஆகுது, நீங்க விட்டு போட்டா போறீங்கன்னு கேட்டாங்க. சாபாவுடைய பரம்பரை முர்த்தத் எப்படி முர்த்தத்? முஸ்லிம்கள் தங்களுக்குள்ள ஈமானுடைய தாவத்தை விட்டா என்னுடைய பின்னணி முர்த்தத் தான். நான் சொல்லணும், தாவத் அங்க செங்கல் அடிக்கிறாங்க, காவிட்டங்க இல்ல, தாவத் எங்களுக்குள்ள ஈமானுடைய தாவத்தை விடுவிட்டால் எங்களை பரம்பரை முர்த்தத் வரும். அது அல்லாத சத்தியமான விஷயம். நாங்க எங்களுக்குள்ள கலிமாவுடைய தாவத்தை முஸ்லிமுக்கு ஈமானுடைய தாவத் பேசுறத எப்ப விடுவாங்களோ இந்த பரம்பரை முர்த்தத்தார்கள். சாபாக்கள் பரம்பரை முர்த்தத்தா இருக்கிறாங்க. கல்யாணம் இடிக்காம படிக்கல முர்த்தத்து கலிமா தெரியாம இருக்கிறாங்க, நாட்டுல இருக்கிறாங்க. சரி, உலகம் முடிக்கிறீங்க. நாங்க சும்மா கிணத்து தவிரமா உலகத்துல வீடும் கடைபடி சுத்தி கொண்டிருந்தா உலகங்காது அதுதான் கொஞ்சம் வெளியாகி போய் பார்த்தா மட்டும்தான் உலகத்தில் என்ன நடக்கும், அதை எங்களுக்கு நடக்கும். நாங்கள் ஈரோடைய தாவத்தில் எங்கெங்க விளங்காமலுக்கு தலைவராக விளங்கி கொண்டிருந்தோம்டா, தாவத்தில் அவனுக்கு இவனுக்கு அங்கே எங்கிருந்து கொண்டு நாங்கள் தலைவராக பேசிக் கொண்டிருந்தோம்டா எங்களை பரம்பரை முட்டு தாங்குவார்கள். பக்கான ஜமாத் கொண்டு சைனால வேலை செஞ்சுட்டு அந்த ஜமாத் சொன்னாங்க. 7 வருஷத்துக்கு முன்னால மறுக்க ஜமாத் சந்திக்கும். அவர் சுபர் பயான்ல அவர் பேசுறார், அமித்ஷா பேசுறார். ஜமாத் சைனால வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு பள்ளி பள்ளி அப்படி உள்ளுக்கு பள்ளி இருக்கிறோம். பள்ளியால தெரிக்கிறோம். உள்ளுக்கு வந்தா பள்ளி இல்லை, பள்ளியை காணல. அவ என்ன பொங்கல் இருக்கிறான், பள்ளியில் இருக்கிறான். இங்க முன்னுக்கு ஒரு கிளை வச்சிருக்கேன், அதை கீழே விளக்கு பத்தியது. அந்த அறையில் நாய் நட்டுது. இந்த பெண்ணோட 2 போட்டோ, ஒரு போட்டோ அவள் தலைப்பா கட்டிக்கிறார், ஜிப்பா போட்டுக்கிறார், அஸ்லா வச்சிருக்கிறார். அடுத்த போட்டோ குளிச்சு தாடி இறக்கிருக்கிறார், வெஸ்டர்ன் டைப்ல கோட் அடிச்சிருக்கிறார். ஜாதியா இருக்கு, மயக்கமா இருக்குது. அவங்க கூட என்னது இது என்ன இருக்கிறா தலைப்பாடு இருக்கிறாரு அப்பா சோப்படிய ஜிப்பா சுண்ணத்தோட தூக்கம். இவர் எங்க அப்பா இந்த பள்ளியுடைய இமாம், பள்ளிதானது பள்ளியுடைய இமாம் எங்க அப்பா. அடுத்த வெஸ்டர்ன் தாடி இறங்கிட்டாரு, ஜிப்பா கலந்துட்டு அசா பறந்துட்டு வெஸ்டர்ன் டைப்ல போயிட்டார். கலிமாவுடைய தாவத்தில் சுண்ணத்தினுடைய ஊதியத்துக்கு திரும்புவார்கள். இவரை வீட்டுக்குள்ளே கலிமாவுடைய தாவத் பேசல இருக்கிறார், இவரை பிள்ளைகள் வெஸ்டர்ன் டைப்புக்கு மாறிடுவார்கள். கலிமாவுடைய தாவத்தை பேசலையோ முதலாவது சுண்ண கலந்து போயும் ஊதியத்து நசரானியத்து வரும். அந்நிய கலாச்சாரம் இருக்குமா? அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அது கலிமாவும் கலந்து போகும். அதனால சுண்ணத்து தானே பாவம் இல்லையே, சுண்ணத்து தான். அதுதான் ஈமானுடைய கவரையும். கவரை கலக்கிட்டா பிறகு சாமான் பறி வரும். சுண்ணத்து பாவமில்லை, சுண்ணத்தை விட்டா பாவமில்லையானே எந்த மனத்தனமான கேளுங்க. சுண்ணத்துலதான் இதாயத்து இருக்குது. அப்பா ஆலிம் பள்ளியுடையுமா, வாப்பா வெஸ்டர்ன் டைப் வாழ்க்கை. பேரத்துல கூப்பிடுறேன், சில வெற்றி வழங்குது, சிலருக்கு வழங்குவது கோயில் போல பள்ளி அப்பாட பள்ளியை கோயிலாக மாற்றி வச்சிருக்கிறது. எப்படி வருது? கடினோட தாவத்தை வீட்டுக்கு இல்லையோ ஊர்ல இல்லையோ எங்களை அடுத்தடுத்த ஜனங்கள் குப்பருக்கு போகும், ரெண்டத்துக்கு போகும். கடினோட தாவத்தை விடுபட்டா ஈரோப்பு பேசப்படாது, யூரோப்பிய ஸ்டேட் பேசுவாங்க, உலகாயுதம் பேசுவார்கள், சட்டவாதம் பேசுவார்கள். இனி அடித்து பேசுவது குபுர்தான் பேசுவார்கள். இந்த விளைஞ்ச பேச்சு இமானியத்து பேச்சு விடுபட்டாச்சு, சுண்ணத் பேசுறது விடுபட்டாச்சு. இப்ப துணியா பேசுறோம், சடவாதம் பேசுறோம். இந்த அடுத்த பேசுறோம், அதை குறிச்சுதான் பேசுவோம். அடுத்த உலகத்தில் அங்கதான் போறோம், வேற எங்கேயும் இல்லை. இது 2வது பேச்சு பேசிருக்க போறல. எங்க சமுதாயம் கனிமாவே தாவம் அல்லாவுடைய மகத்துவம் பேசுவது விடுபட்டு போய் எங்க துணியாலும் காசும் பணமும் படிப்பும் பதவியும் இனி இலவசம் பேசி
சொல்லி பழைய பேசிட்டு ஒதுக்கி விடுகிறோமோ அடுத்தடுத்த ஜெனரேஷன் எங்க வீட்டுல எங்க பேசும் தெரியுமா? திருப்பி தான் பேசும். நாங்க கபரில் பேசுறோம், உங்க பேரப்பிள்ள அது கோயில் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். இது உறுதியான முறை உலகத்தில் சரித்திரம் தான் காட்டி கொண்டிருக்கிறது. சரித்திரத்தை நாம ஒரு விழுப்புர கண்ணோட பார்த்தா உலகம் இதுதான் நடந்திருக்கு. நேரம் இல்லை. அதனால்தான் தாஜ்மஹால் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கலிமாவை தாவத் காவிரிக்கு இல்ல முஸ்லிமுக்கு தான் சொன்னாங்க. கலிமாவை தாவத் காவிரிக்கெல்லாம் குரான்ல சொல்லல. குரான்ல காவிரிக்கு இஸ்லாத்திலே தாவத்தை சொல்லிட்டாங்க. இஸ்லாத்தின் பக்கம் தாவத் தான் காவிரிக்கு, ஈமானின் பக்கம் தாவத்து முஸ்லிமுக்கு. ரெண்டு வித்தியாசம். அஸ்லிம் தஸ்லம் இது காவிரிக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விதேசமான நபியுடைய கடிதங்கள் இருக்குது. காபிரான மன்னருக்கு எழுந்த கடிதங்கள், அந்த கடிதங்கள் என்ன? அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்துக்கு வா, இடைத்து வரைவாய். மொழிகளை பார்த்து சொன்னதில்ல, மொழிகளை பார்த்து சாபாக்கள் ஒரு பேச தாழ் கோமினி திரப்பினா சா வாழ் ஈமான் கொள்ளுவோம். யாரை கூப்பிட்டது? முஸ்லிம் சாதியை கூப்பிட்டது. சாதியை கூப்பிட்டது ஈமானிய தாவத். சாபாக்கள் சாதியை கூப்பிட்டது இஸ்லாத்திய தாவத். இஸ்லாம் வேற ஈமான் வேறையா? அதான் விளக்க வேண்டிய விஷயம். இஸ்லாம் வேற ஈமான் வேற. ஈமானுடைய அனைத்து ஈமானும் நமக்கு இருக்கு. ஈமான உறுதிப்படுத்துவோம். எங்களை ஈமான நாங்கள் இன்னும் ருவாயத்துவம், ஈமான சக்தியுள்ளதாக்குவோம், ஈமானுடைய உணர்வுகளை ஏற்படுத்துவோம். வெறும் ஈமான் சொல்லுதல்ல, ஈமான நான் படிக்கணும். ஈமானுடைய தாவத்துக்குத்தான் நாங்கள் அது உட்கார்ந்து படிக்கிற சாமான் இல்லை. மக்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்கிறோம், தப்பு படிக்கிறோம், ஹதீஸ் படிக்கிறோம், சிக்கி படிக்கிறோம், எல்லாம் லேசான எல்லாம் படிக்க பாருங்க நினைச்சதானே. அது சரி, அது இஸ்லாம் படிக்கிறீங்க, அது இஸ்லாம் படிக்கிறீங்க. இங்க இஸ்லாம் படிக்க கூப்பிடல, ஈமா படிக்க கூப்பிடுறோம். இஸ்லாம் படிக்கிறது இஸ்லாத்திலே கடமைகள். இஸ்லாம் படிக்கிறதுனா இஸ்லாத்திலே கடமைகள். ஜக்காத் இந்த இஸ்லாத்திலே கடமைகள். அதுக்கு குர்பானி தேவையில்லை. அது உட்கார்ந்து படிக்கலாம், அது குர்பானி தேவையில்லை. அது லேசா படிக்கலாம். மக்கள் இதை பற்றி நினைக்கிறாங்க, தீன் முடிக்கிறதே இல்லை. முடியல தவிர அது இஸ்லாம் தீனில ஒரு பகுதி. இஸ்லாம் அது ஈமான் படிக்கிறது கூப்பிடுறோம். ஈமான் படிக்கிற அந்த நிலையில தான் இதுல என்ன உருவாகும் தெரியுமா? நபிகள் சொன்னார்களே, உணர்வு உயிர் போற ஆசை. அபூக்கு சொன்னார்களே, தீனுக்காக வேண்டி இந்த உயிர் தேவையில்லை. சாதி சொன்னார்களே, ஒவ்வொரு ரோமமும் உயிராக போட போறேன்னு சொல்லி அந்த உணர்வு உண்டாகும். என்னதுக்கு உண்டாகும்? கலிமாரி தாவத்துக்கு உண்டாகும். இதுக்காக இது இது ஒரு தியாகத்தோட கிடைக்கிற விஷயம். தியாகம் செய்யணும். வேற சொல்லுங்க, இந்த தியாகத்த உணர்வு, ஈமானிய உணர்வு, அதை எவ்வளவு தியாகம் செய்யறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். நிறைய மக்கள் தியாகம் செய்யறாங்க, அந்த உணர்வு அடைஞ்சு போடுறாங்க. இந்த உணர்வு உள்ள மக்களை பாத்தில் அடிமைப்படுத்தாது. சாதகர் மாற்றுகளை சொல்லுங்க, துணியாவே அடிமைப்படுத்தல. கடல் அப்படியே சரண்டர் ஆயிட்டு மேல இறந்து போறாங்க. அவங்க பாத்திக்கு மேல வைத்தாங்க. பாத்திக்கு மட்டும் இல்ல, துனியா கூட சரண்டர். பாத்திக்கு மட்டும் இல்ல, துனியா சரண்டர். கடலுக்கு மேல போனாங்க. சில சில பேசுது தாபாவுடைய கலிமான தாவத் அங்க பசாரில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட தமாத்துல தேயும் பேசுகிறேன். கொள்ளில் கடினத்தின் துணையின் கொள்ளியா அடக்கல் அறித்து வாக்காக மத்திட்டு அவருத்தமா துவக்காலையோ மகத்தல் கபல் கிதாப் என நபி முகம்மது என்னல்லதி வரிசை ஒல்வுதா பாகபுத மரியமின் குறைத்தின் முக்ததி சில பேசுது. அவர் அப்பாஸ் மிர்தாஸ் பூசாரி மகன் அப்பாஸ் அவர் ஷாஹுல மகனுக்கு எல்லாம் சொல்லிட்டு போட்டா போயிட்டார். மகன் பார்க்கிறான், கலிமாவுடைய தாவத் நடக்குது, பதற்றமடைகிறான், ஓடி வந்து சிலையை வணங்குறான். வாப்பாஸ் நினைப்பட அங்க முறையிடுகிறான், அழிவாக வருகிறது. சில பேசுது சஹாபாக்களுடைய ஜிப்பாத் இருக்கிறது. கலிமாவுடைய தாவத்துடைய குர்பானி மூலமாக ஏற்பட்ட உடல் இருக்குது. சிலையையும் பேச வைத்தது. சில பேசியது. போய் சொல்லு, மனுஷரை கோத்திரை எல்லாருக்கும் போய் சொல்லு, சலக்கல் அணி இந்த மஸ்ஜித் சில வணங்குற காலம் அழிந்து போய்விட்டது. மஸ்ஜிதை சிரிப்பாக்குற மக்களுடைய காலம் வந்துவிட்டது. தமாஸ் இந்த தமாஸ் அவரு பேரை சொல்லுது. நானே தமாஸ் அழிந்து விட்டேன். ஒரு காலத்தில் என்ன வழங்கப்பட்டது எத்தனையுமா கபல் கித்தாபிற நபி முகமது சல்லல்லாஹு வேதம் இறங்குறதுக்கு முன்னால்தான் என்ன பற்றி வணங்கினாங்க. அழிந்து விட்டேன். யார் அந்த முகம்மது?
இன்னல்லதி வரிசன் நபுவத்தவல் ஹுதா, அவள் நபுவத்தையும் அந்த ஹிதாயத்தையும் அலம்பரமாக கொண்டு வந்திருக்கிறார். பாதபின் மரியம், மரியமுடைய மணி ஈசாவுக்கு பின்னால எங்க இருக்கிற அட்ரஸ் மின் குறைசின் முக்ததி, குறைசி பத்திரத்தில் இருக்கிறார். அடையாளம் இன்னைக்கு அட்ரஸ் இன்னைக்கு வந்தார். அப்பாஸ் வந்தார், கூட்டத்தை போட்டினார். எப்படி நடந்து செய்கிறார்? மக்கள் சொன்னாங்க, எங்கட ஜமாத் அப்படி சொன்னா அதுக்கு மேல எங்களை யோசிக்கிறதுக்கு இல்ல, நாங்க ஜமாத்தை நம்பிக்கிறோம். போதும் 300 தலைவர்களை வந்து கொட்டினார். மஸ்ஜித் நபிக்கு போனார். நபிசவர்கள் மஸ்ஜிதில் சஹாபாக்களை பேசிக் கொண்டார்கள். அப்பாஸ் கண்ண சொன்னார், அப்பாஸ் அந்த ஜமாத்துடைய செய்தியை நான் சொல்லுவாங்க நீங்களே சொல்றீங்களான்னு கேட்டாங்க. இன்னும் தெரியும், அது டெக்ஸ்டே காலம் இல்லை, இமெயில் காலம் இல்லை, இன்டர்நெட் காலம் இல்லை, நடந்து போய்த்தால் செய்தி சொல்லணும். எப்படி வந்த செய்தி? ஆகவே வகியுடைய நபிதான் முடிவெடுத்தார். 300 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தாய்களாக போனார்கள். கலிமாவுடைய தாவத் குர்பானியுடைய ஜஸ்பாத் மூலமாக அது பரவும். கலிமாவுடைய தாவத் பேப்பரால பரவாது, சீடியால பரவாது, இன்டர்நெட்டால பரவாது, இமெயிலால பரவாது, அதனால இன்னும் பரவும். ஒரு நிலைக்குள்ள நாங்கள் 1000 பாஸ் பண்ணலாம், ஈமெயில் பாஸ் பண்ணிடாது. ஒரு சீடியில நம்ம பயான பாஸ் பண்ணலாம், இன்னும் போகும், ஈமான் போவாது. காலம் ஈமான் போறதுக்கு ஈமான் விளக்கம் ஜிஸ்பாத் ஒன்று தேவை, உணர்வு ஒன்று தேவை. உணர்வுகளை இந்த சாமான் சுமக்காது, ஒரு கல்புதான் சுமக்கும். இது குர்பானுடைய உணர்வுகள் பேப்பருக்குள் அடங்காது, சீடிக்குள் அடங்காது, அது எலக்ட்ரானிக்குள்ள அடங்காது, இன்டர்நெட்டுக்குள்ள அடங்காது. அடங்கும் ஈமானுடைய உணர்வுகள் கல்புக்குள்ளதான் அடங்கும். ஒரு மூலிந்த கல்புதான் அடங்கும். சரி, அதை எங்களுடைய கல்பாகணும். என கல்பு நாங்கள் ஈமானுடைய உணர்வு உண்டாக்கி கொள்ளணும். அந்த உணர்வு தான் கலிமாவுடைய தாவத்துக்குரிய மூலரகம். இந்த உணர்வு செத்து போயிட்டு எங்க பெற்ற பிள்ளைக்கு ஈமான் பேசலாது. இந்த உணர்வை செத்து போயிட்டு எங்க பெற்ற பிள்ளைக்கும் மகனே அல்லாஹ் பயப்படுற வார்த்தை வாயிலிருந்து வரவே மாட்டாது. சொல்லுவான், அவன் எங்க போய் விட்டு தள்ளிட்டேன்னு சொல்லுவாங்க. பெற்ற சொல்லுவாங்க, அவனை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி உள்ளது? இவருடைய ஈமான செத்து போயிட்டு பெற்ற பிள்ளை கைவிட்டுட்டான். இல்ல, அவர் முதலாவது தன்னை ஈமான உணர்வை கைவிட்டார். ஆனால் பெற்ற பிள்ளையை கைவிட்டார், மனைவியை கைவிட்டார். இது செத்து போயிட்டு, உணர்வு செத்து போயிட்டு. துனியாட பேராசை அல்லது கால உணர்வு, நஷ்டான உணர்வு, அதுல உணர்வு அப்படி அடிச்சு போயிட்டோம். ஈமான ஜஸ்பாவி செத்து போன உள்ளம் களிமாறு தாவத் பெற்ற பிள்ளைக்கு ஒரு வார்த்தை ஒரு காலமும் வராது. சொல்ல மாட்டோம், அதை விட டைமை காட்டுவோம். சொல்லுவோம், மகனே அல்லாஹ் பயப்படி மோச்சு வந்தா என்ன செய்யற, பேசப்படுவா பேசப்பட மாட்டாங்க. இது ஒரு மூடகடம். கலிமாவுடைய தாவத்துக்கு ஈமானிய உணர்வு உள்ளத்துல உருவாகுவது அது ஒரு மூலதனம். அது எங்க நடக்கிறது? எவ்வளவு குர்பானி எவ்வளவு தருவாங்க. குர்பானி செஞ்ச உணர்வை நாங்கள் உண்டாக்கி கொள்ளணும். அதை மூலதனமா பாதித்து ஒரு உலகத்துக்கு கலிமாவுடைய தாவத்தை முன்வைக்கணும். எவ்வளவு உண்டாக்குறோமோ அவ்வளவு உருவாகும். ஒரு பொம்பளை பிள்ளை அட்வான்ஸ் படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை கூட உள்ள கூட்டாளிமாரோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்துச்சு. முஸ்லீம் பிள்ளையோட சேர்ந்து விட்டு விட்டு வெளியாகி முஸ்லீம்களுடைய அந்த பெற்றோர்கள் பல வழக்கு போட்டாங்க, எந்த பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப போலீஸால இங்க பிள்ளைய கொண்டு அங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை இந்த கடைசியில கோர்ட் கேஸ் ஆகி கோர்ட்டு போயிடுச்சு. ஜட்ஜ் ஏதோ அடிக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்டியன் ஜட்ஜ். ஜட்ஜில தீர்ப்பு தெரியுமா? இந்த பிள்ளை ஜட்ஜிக்கு விளக்கம் சொல்லுது, விளக்கம் சொல்லுவது தெரியல. களிமாட தாவத் ஜட்ஜிக்கு ஜட்ஜ் எல்லாம் 10 நிமிஷம் ஆயிட்டு என்ன டைம்ல 4 நிமிஷம் ஆகிட்டு போயிட்டு இந்த பிள்ளை நீங்க அங்கேயே அனுப்பிடுங்க சொன்னா. இந்த பிள்ளை பேசிருக்கிறேன் ஜட்ஜ் சொல்றா, இந்த பிள்ளை பேசிருக்கிறேன் என்ன கொஞ்சம் லேட் ஆகல, நானும் கரிமாச்சி இஸ்லாத்தை பேசிடுவேன். அதனால அந்த பிள்ளையை விட்டுருங்க, அவங்களோட யார் பொறுப்பு? அப்ப அவர் ஒரு அடுத்த ஊர்ல ஒரு மௌலவியை சொல்லி அவர் அந்த ஜமியத்துலமா தலைவர் அவருடைய பொறுப்புல அந்த பிள்ளையை கொடுத்து அனுப்புனாங்க. கேள்விப்பட்ட கிட்ட இல்ல, அவர் ஜட்ஜ் வவுனியாவில் இருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பிறகு செய்தி பல வருடங்களுக்கு பின்னால இந்த பிள்ளைய தாவத்துடைய தாக்கம் அவர் மூளைய குழப்பி யோசிச்சு ஆசான பின்னா காலத்தில் அவர் பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த உணர்வு இருக்கிறேன், இந்த குர்பானிகளை சம்பாதிக்க உணர்வு இருக்கிறேன். இதான் கலிமாவுடைய தாவத்து மூடகனம். உணர்வுகள் செத்து போன உள்ளம் கலிமாவுடைய தாவத்துக்கு ஒரு காலமும் பாதிக்கப்பட மாட்டாது. இதுதான் விளங்க வேண்டிய விஷயம். இந்த உணர்வுகள் ஈனோடைய உணர்வுகள் குர்பானி மூலம் சம்பாதித்து எடுக்கின்ற இந்த ஈனோடைய இந்த உணர்வுகள்
செத்து போனா அந்த உள்ளங்கள் அவர் எவ்வளவு பெரிய ரத்தவத்தை எவ்வளவு போனாலும் களிமாடி தாவத்துக்கு உதவாது. சும்மா கலைக்கலாம், சும்மா பேசலாம், களிமாடி தாவத்துக்கு உதவாது. பேசினுக்கு இப்ப இல்ல, இவனோட உணர்வு பேசினு, அறிவு பேசல, உணர்வு பேசினுக்கு ஜட்ஜி அசந்து போனார். அது உண்மையாக இல்ல, சில படங்களால அவரை காத்துக்கு வந்துட்டான். சரி, இதுதான் இந்த உண்மத்துடைய சொத்து. இதுதான் உலகத்தை அடக்கி வைத்தார்கள் சஹாபாக்கள் முன்னோர்கள். இன்னைக்கு அது இழந்து போயிட்டு சும்மா கற்பனை பண்ணுகிறோம். எங்கிட்ட பணம் இல்லையோ, ஆயுதம் இல்லையோ, சும்மா வேற 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 படிப்பு இல்லையோ, அரசியல் இல்லையோ, அதற்கு பாபம். சரி, அது இல்லை, இதுதான் சாமா. இதுதான் அல்லாஹ் தஆலா தஸ்கீரே ஆலம் கல்ஃபா, உலகத்தை வசப்படுத்தி கொடுத்த மந்திரம் இந்த உணர்வு தான். இதை அடைவதற்குத்தான் இந்த குர்பானியுடைய பாதை காட்டப்படுகிறது.